हालेलुया हालेलुया சந்தோஷமா இருக்கீங்களா? सबै खुसी हुनुहुन्छ? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். म धेरै खुसी छु. இந்த இடத்துல நாம கூடி வந்திருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. यहाँ हामी भेला भएका छौं परमेश्वरको दयाले. இந்த நேரத்துல கூட இங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். जति पनि मिडिया कर्मीहरु हुनुहुन्छ तपाईहरु सबैलाई हामी धन्यवाद दिन चाहन्छौं. நான் பேசுற मொழி உங்களுக்கு எதுவும் தெரியுதா? उहाँले बोलेको त्यो भाषा तपाईले बुझ्नुहुन्न? தமிழ். तमिल भाषा बुझ्नुहुन्छ कोही छ? நான் தமிழ் பாஷை தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். उहाँले तमिल भाषामा बोल्दै हुनुहुन्छ. சோ இந்த நேரத்துல கூட எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் கர்த்தரை துதிக்கிறேன். आजको दिनमा हाम्रो बीचमा पाउनु भएको एउटा सुन्दर अवसरको निम्ति हामी परमेश्वरलाई धन्यवाद दिन चाहन्छौं. மீடியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். मिडिया हाम्रो बीचमा सबभन्दा मुख्य भाग लिएको छ अहिलेको समयमा. நான் பேசுற சில காரியங்களை குறித்து அருமையான பாஸ்டர் டேவிட் அவர்கள் பேசிட்டாங்க. मैले जे कुरा भन्न चाहेको थिएँ ती कुरालाई प्रभुको दास डेभिडले भन्नुभयो हाम्रो बीचमा. थैंक यू பாஸ்டர். धन्यवाद प्रभुको दासलाई. நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய உங்க எல்லார் மேலயும் எனக்கு ஒரு அன்பு உண்டு. जति पनि आउनु भएको सबै प्रति मेरो एउटा प्रेम छ. இங்க பாஸ்டர் சாமுவேல் சொல்லும்போது அதாவது இந்தியால இருக்கக்கூடியவங்க நேபாள் மேல பயங்கர பாரம் அப்படினு पास्टर सामुएलले भन्नुभएको थियो कि भारतमा भएकोहरुले नेपाल प्रति प्रेम छ, धेरै जानकारी छ. ஆனா உண்மை என்ன அப்படினா எங்களுக்கு எங்களுடைய ஜிஎஃப் ஓட தரிசனமே நேபாளுக்கு சுவிசேஷம் நேபாளியரை கொண்டு. हाम्रो एउटा दर्शनको एउटा विजन लक्ष्य नै यही हो कि नेपालमा सुसमाचार नेपालीहरुद्वारा नै अथवा स्थानीय व्यक्तिहरुद्वारा नै हो. आमेन. आमेन. நாங்க இங்க வந்து எதுவும் பண்ண போறது இல்ல. हामी यहाँ आएर कुछ गर्नलाई होइन. நாங்க ரொம்ப அதுல தெளிவா இருக்கோம். ती कुरामा हामी स्पष्ट छौं. 2020வது ஆண்டு 2020 साल ஆண்டவர் இந்த தேசத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார் என்பது எங்களுக்கு தெரியும். 2020 मा विश्वमा साथै नेपालमा पनि ठूलो परिवर्तन भइरहेको थियो. 2019வது ஆண்டு நாம எல்லாரும் ஒரு இடத்துல ரீசார்ஜ் கூடணும். 2019 सालमा हामीले यसरी भेला भएको थियो रिचार्ज कार्यक्रममा. ஞாபகம் இருக்காது. आउनु भएको कसैले थाहा छ त्यो समयमा हामीले सुनेको कुराहरू. आमेन. आमेन. அந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய காரியம் त्यो समयमा प्रभुले हामीले दिनु भएको एउटा प्रेरणाको शब्द 2015ல ஒரு மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பு பூகம்பம். 2015 सालमा भूकम्पद्वारा एउटा शुद्धिकरण अथवा पवित्रताको काम, जागृतिक काम, जागिने काम भएको थियो. 2020ல ஒரு சுத்திகரிப்பு உண்டு. 2020 सालमा पनि छ भन्ने कुरा हामीले सुनेको थियौं. 2015ல உள்ளது அந்நிய ஜாதிகளுக்கு. 2015 मा भएको त्यो अन्य जातिहरुको निम्ति थियो. ஆனால் 2020ல ஒரு சுத்திகரிப்பு உண்டு. அந்த சுத்திகரிப்பு நமக்கு 2020 मा हुन लागेको कुरा चाहिँ त्यो विश्वासीहरुको निम्ति हो भन्ने कुरा हामीले सुनेको थियौं. हालेलुया. हालेलुया. யாருக்காவது ஞாபகம் இருக்காது? हामीले सुन्नु भएको कुराहरु याद छ. आमेन. எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படினா त्यो कुरा किन म आज फेरि याद दिलाउन चाहन्छु भन्दाखेरि நம்ம ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். हामी प्रत्येकको जीवनमा परमेश्वरले ठूलो योजना राख्नु भएको छ. இப்போ இந்த லாக்டவுன் வந்த உடனே நிறைய பேர் வந்து ட்ராக்க மாத்திட்டாங்க. लकडाउनको कारणले धेरै जन मानिसहरूले आफ्नो तरिका बदलाउनु भयो. உலக அளவில் நான் சொல்றது வெறும் நேபாள இல்ல. உலக அளவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த கோடிக்கணக்கான தேவ ஊழியர்கள் தங்களுடைய ட்ராக்க மாத்திட்டாங்க. नेपालमा मात्र होइन विश्वभरि नै प्रभुको राज्यको निम्ति सेवा गर्ने धेरै अथवा सबै प्रभुको दासहरूले आफ्नो तरिकालाई बदलाउनु भएको छ. हालेलुया. हालेलुया. அதாவது 5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு போதகர் இடத்துல கொண்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. 5 सालको अगाडिको जो विजिटिङ कार्ड दिने चलन थियो அதுல எழுதப்பட்டிருந்தது ஆவிக்குரிய 9 வரங்களை பெற்றவர் என்று. यहाँ यसरी लेखेको थियो आत्मिकको 9 वरदान अथवा भिन्दै प्रकारको वरदान पाएको व्यक्ति. தீர்க்க தரிசன வரம், சுகமளிக்கும் வரம், இப்படி பலவிதமான ஞான திருஷ்டி வரத்தை எல்லாம் அவர் பெற்றிருக்கிறதாக அதுல போடப்பட்டிருந்தது. यसमा यसरी लेखेको थियो हराम्बाएको अथवा छङ्गाएको अथवा विभिन्न भाषा बोल्ने त्यसको व्याख्या गर्ने सबै वरदान योग्य भएको व्यक्ति हो भनेर लेखेको थियो. இப்போ அவர் கொண்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கிறாரு. अहिले उहाँले ल्याएको एउटा विजिटिङ कार्डमा இட்லி ஷாப் தொடங்கி இருக்கிறார். उहाँले यसरी लेख्नु भएको थियो मैले खाजाको पसल खोलेको छु. इडलीको दुकान, இட்லி சாம்பார், नास्ताको पसल मैले खोलेको छु. हालेलुया. நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். जहाँ हाम्रो बीचमा यो कुरा भइरहेको என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன்? मेरै बारेमा अथवा हाम्रो நம்ம பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். हाम्रै परिस्थिति हाम्रो अवस्थाले यस्तो भएको छ. நம்ம என்னத்துக்காக பிடிக்கப்பட்டவங்கறத மறந்து போயிட்டோம். हामी के को निम्ति बोलाएको छौं भन्ने हामी बिर्सिसकेको छौं.
நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம்ங்கறத மறந்துட்டோம். हाम्रो बोलाहट हामीले किन परमेश्वरले अलग गर्नुभयो भन्ने कुरा हामीले धेरै समय बिर्सेका छौँ. 2020வது ஆண்டு நீங்க நம்பி இருந்த எல்லா ஸ்தாபனங்களும் மூடப்பட்டது. 2019 सालको अन्तिममा तपाईले आशा गरेको सबै इनामले अथवा संस्थाहरू बन्द भएको समय थियो. 2020ல நீங்க நம்பி இருந்த ஸ்பான்சர்கள் எல்லாம் கைவிடப்பட்டார்கள். 20 सालमा पोहोर सालमा हामीले जति पनि आशा राखेको सहयोगीहरू सबै बन्द भएको थियो. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ध्यान दिएर हेर्नुहोस्. உலகம் முழுவதிலேயும் பிணங்களை தூக்கி தூக்கி எறிஞ்சாங்க. புதைக்கிறதுக்கு ஆள் இல்லை, இடம் இல்லை. सबै विश्वभरि नै मानिसहरूको लास गाड्ने ठाउँ थिएन, सडकमा अथवा विभिन्न ठाउँमा फ्याँकिएको थियो. ஆனா இந்த இடத்துல நம்ம ஜீவனோட வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. यी सबै कुराहरूको पछाडि परमेश्वरले हामीलाई जीवित राख्नु भएको छ, त्यसमा परमेश्वरको योजना छ. விசுவாசிக்கிறீங்களா? यी कुरामा विश्वास गर्नुहुन्छ? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க என்னதான் பண்ணினாலும் ஆண்டவர் உங்க மேல வச்ச திட்டத்தை நிறைவேற்றாம உங்களை விட போறதில்லை. तपाईले जेसुकै आफ्नो कुराहरू गरे तापनि परमेश्वरले तपाईमाथि राखेको त्यो उद्देश्य पूरा नहुन्जेल तपाईलाई कसैले पनि छुन सक्ने छैन. ஹalleluya. ஹalleluya. நீங்க எதை வேணா டைரக்ஷனை மாத்துங்க, நீங்க எப்படி வேணா உங்களுடைய காரியத்தை செய்யுங்க, ஆனால் உங்க மேல் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை என் ஆண்டவர் உங்களை கொண்டே நிறைவேற்றுவார். तपाईले जति नै तरिका अपनाए तापनि परमेश्वरले राख्नु भएको योजना, इच्छा अथवा उद्देश्य पूरा नहुन्जेल परमेश्वरले तपाईलाई सुरक्षित स्वस्थ राख्नुहुनेछ. ஆமென். आमेन. இன்னைக்கு கூட நம்முடைய இந்த ரீசார்ஜ் எதுக்காக இப்படி ஒரு ரீசார்ஜ்? आजको दिनमा किन हामी फेरि ताजा हुनुपर्छ भन्ने विषयमा हेर्न आएका छौँ. இது 25வது ரீசார்ஜ். यो 25औं रिचार्ज सम्मेलन हो. ஹalleluya. हालेलुया. 2015ல இருந்து இவ்வளவு நாளைக்குள்ள இது 25வது கூடுகை. 2015 सालदेखि सुरुवात गरेर अहिले 25औं ताजापन अथवा रिचार्जको सम्मेलन. இந்த 13 மாவட்டங்களுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான போதகர்கள் உண்டு. यो 13वटा जिल्लामा लगभग हजारौं प्रभुको दासहरू पास्टरहरू हुनुहुन्छ. ஆமென். आमेन. ஆனால் இங்க நம்ம ஒரு 50 பேர் தான் வந்திருக்கோம். लगभग हामी 50 जना प्रभुको दासहरू मात्र यहाँ भेला भएका छौँ. நிறைய பேருக்கு அழைப்பு இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மட்டும் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். बोलाएको धेरै हुन्छ तर परमेश्वरले चुनिएको मात्र आइन्छ. ஹalleluya. हालेलुया. மத்தவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. चुनौतीले सामना गर्न इच्छा गर्दैन कोही मानिसहरूले. இந்த 13 மாவட்டங்களை மட்டும் இங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு என்ன காரணம்னா, यी 13वटा जिल्लालाई मात्र केन्द्र गर्ने उद्देश्य चाहिँ இந்த வருடத்துல இந்த 7 இந்த province நம்ம முடிக்கிறோம். 7 மாநிலங்களை நாங்க முடிக்கிறோம். यो साल भित्रमा अथवा नेपाल देशमा भएको 7वटै स्टेटमा पुग्ने उद्देश्यले हामीले यसरी छुट्याएर गर्दैछौँ. ஆமென். आमेन. ஒவ்வொரு மாநிலங்களையும் சந்தித்து அங்குள்ள போதகர்களை இணைத்து இந்த காரியங்களை நாங்க செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தோம். प्रत्येक स्टेटमा अथवा प्रत्येक प्रदेशमा सबै ठाउँमा पास्टरहरूले प्रभुको दासहरूले भेला गराएर हामी मिलेर प्रभुको राज्य काम गर्नुपर्छ भन्ने विषय हामीले बाँड्दै हिँडेको. எனக்கு நிறைய தெரிந்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போறதுக்காக ஆண்டவரிடத்துல காத்திருந்தேன். धेरै मानिसहरू चिनेको ठाउँमा जाने इच्छा म गरिरहेको थिएँ. ஆண்டவர் எனக்கு ஒரு வாசலை திறந்துதாங்க, நேபாளத்துடைய எல்கை எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறது, எனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுங்கன்னு கேட்டேன். मैले प्रभुसँग यही प्रार्थना गरेँ, प्रभु अहिले सिमाना बन्द छ, भित्र जाने बाटो खोलिदिनुहोस्. ஆண்டவர் வாசலை திறந்து கொடுத்தார். प्रभुले बाटो खोलिदिनु भयो. ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துக்கு போக சொன்னார். र एकदम संकटको ठाउँमा प्रभुले पुटाउनु भयो. நீ கைலாலி தங்கடிக்கு போன்னு சொல்லிட்டார். कैलाली अथवा दानगढी सबभन्दा सुदूरपश्चिम अन्तिम ठाउँमा प्रभुले पुराउनु भयो. நான் பக்கத்துல காக்கர்விட்டா பக்கத்துல அப்படியே இந்த மொராங் பக்கத்துல எல்லாம் போயிட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடலாம்னு நினைச்சிருந்தேன். मैले सोचेको थिएँ कि पूर्वमा आएर झापा अथवा मोरङ जिल्लामा सेवा गरेर हामी फर्किहाल्छौँ भनेर. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்க 2 பேரும் அந்த கைலாலி இடத்துக்கு போனோம். परमेश्वरले भन्नुभएको, परमेश्वरले राख्नु भएको इच्छा हामीले बुझेर त्यो अनुसारले हामीले दानगढीमा पुग्न सक्यौँ. 2 நாட்கள் தான் இந்த ரீசார்ஜ் நேபாள பத்தி அங்குள்ள போதகர்களுக்கு தொலைபேசியில சொன்னோம். हामीले पुगेपछि अथवा सिमाना भित्र छिरेपछि मात्र हामीले सूचना दियौँ, यसरी हामी आउँदैछौँ. रिचार्ज सम्मेलन सबै पास्टरहरू अथवा प्रभुको दासहरूको निम्ति फोन मार्फत हामीले सूचना दिएको थियौँ. அவர்கள் சொன்ன காரியம் இங்க இன்னும் சபைகளே திறக்கப்படல, அதுக்குள்ள நீங்க எப்படி ஒரு மீட்டிங் நடத்தணும்னு சொல்லும்போது நிச்சயமாக மக்கள் வரமாட்டாங்க. यहाँको पास्टरले यसरी भन्नुभएको थियो, यहाँको सङ्गति अहिलेसम्म सुरु भएको छैन, सबै अनलाइनमै छ, तर कसरी मानिसहरू भेला हुन्छ थाहा छैन. நாங்க சொன்ன இது ஆண்டவருடைய வார்த்தை, நாங்க கீழ்ப்படிந்து இந்த கூட்டத்தை நடத்த போறோம். ரீசார்ஜ் நேபாள் ஸ்டேட் நம்பர் 7ல நாங்கள் எல்லா ஆயத்தத்தையும் செய்து வச்சிட்டோம்.
परमेश्वरले भन्नुभएको कारणले हामीले विश्वास साथ सुरु गर्यौं कि सबैलाई निम्तो गर्यौं कि परमेश्वरको इच्छा पूरा होस् भनेर 50 பேருக்கான உணவெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டோம். हामीले 50 जनाको योजनामा चाहिँ भोजन सबै कुरा बस्ने ठाउँ तयार गरेका थियौं. நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தோம். हामीले जे गर्नुपर्छ सबै कुरा हामीले गरिसकेका थियौं. ஆமென். आमेन. விசுவாசிங்க அந்த இடத்துல 70 பேர் வந்திருந்தாங்க. हामी प्रभुमा विश्वास गर्नुपर्छ. म तपाईलाई उत्साह दिन चाहन्छु. हामीले आशा गरेको भन्दा पनि बढी 70 जना भन्दा बढी आएको थियो. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. நாங்க வர மாட்டோம். हामी आउँदैन भनेको थियो कति जना. கிளைமேட் சரியில்லை. मौसम राम्रो छैन. டிராவல் காசு கொடுத்தா தான் வருவோம். यात्राको पैसा दिनुभयो भने मात्र आउँछौँ. இப்படி நிறைய பேர் சொன்னாங்க. भिन्दै भिन्दै बहानाहरू थियो. ஆண்டவர் யாரை கொண்டு வரணுமோ அவரை கொண்டு வருவார். जसलाई प्रभुले ल्याउन चाहनुहुन्थ्यो उहाँले ल्याउनु भयो. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். जतिजना यहाँ आउनु भएको छ तपाईले पनि हामी एक कुरा भन्न चाहन्छौँ. நாங்க இங்கேயே 50 பேர் தான் எதிர்பார்த்தோம். यहाँ पनि हामीले 50 सोचेका थियौँ. 70 பேர் வந்தாச்சு. 70 भइसक्यो. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. पछाडि फर्केर हेर्नुहोस्. கரங்களை தட்டி ताली बजाएर ஹalleluya ஹalleluya हालेलुया. எல்லாரையும் நாங்க ஜிஎஃப்என் ஃபேமிலி மூலமாக அன்பாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். जीवन परिवारको तर्फबाट तपाईहरु जति पनि आउनु भएको सबैले हामी स्वागत இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். अहिले भइरहेको सबै कुराहरुको बारेमा केही जानकारी दिन चाहन्छु. அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன். साथै प्रभुको वचनबाट पनि उत्साह दिन चाहन्छु. சரியான நேரத்துல நான் முடித்து விடுவேன். एक समयमा म अन्त गर्नेछु. நம்ம எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? हामीले कुन समयमा सुरु गरेका थियौं? சொல்லுங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? कति बजे सुरु गरेका थियौं? 10:30. ஓகே 10:30 ஆ 10:30 भएको थियो. ஓகே நம்முடைய கூடுகை கரெக்ட்டா 1:15 முடிச்சிடலாம். ढिलो सुरु गरेको कारणले आधी घण्टा पछि म अन्त गर्नेछु. ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 45 மினிட்ஸ் நாங்க எடுத்துக்கிறோம். 40 मिनेट मात्र म बोल्न चाहन्छु. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும். यो वचनबाट तपाईको जीवनमा परिवर्तन आएको हामी चाहन्छौँ. தயவு செய்து இந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு உங்க மொபைல் போன்ல தேவையில்லாத போன் காலுக்கு வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணாதீங்க. यही समय तपाईले आफ्नो मोबाइल बन्द गरिदिनु होला अथवा सम्पर्क नगरिदिनुलाई अनुरोध छ. இந்த 45 நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது நிச்சயம். 45 मिनेटमा प्रभुको वचनबाट तपाईको जीवनमा परिवर्तन भएको हामी चाहन्छौँ. இந்த நாட்களில ஜிஎஃப்என் மூலமாக பிராக்டிகல் லீடர்ஷிப் ட்ரெய்னிங் என்று சொல்லி ஒரு ட்ரெய்னிங்கை நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆரம்பித்திருக்கிறோம். यहाँ रहेर सेवाकाई गर्नलाई अनुभवी भएको अथवा अभ्यासद्वारा सुसमाचार सुनाउनलाई 6 महिनाको तालिम हाम्रो केन्द्र कार्यालयद्वारा हामीले गरिरहेका छौँ. பிப்ரவரி மாதத்துல நாங்கள் அந்த பயிற்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். आउने फेब्रुअरी महिनाको सुरुवातमा त्यो सुरु हुनेछ. 6 மாத பயிற்சி 6 महिनाको तालिम हो. பிராக்டிகல் லீடர்ஷிப் ட்ரெய்னிங். अनुभवी तालिम सुरुवात हुनेछ. ஒரு 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 வேதாகம கல்லூரி படித்த அல்லது சொல்லலாம் ஊழியம் செய்வதற்கு வாஞ்சை உள்ள ஒருவர் எப்படி பிராக்டிகலாக ஊழியம் செய்ய முடியும்? म सेवा गर्न चाहन्छु, प्रभुको राज्यको निम्ति गर्न चाहन्छु भन्ने इच्छुक भएको व्यक्तिलाई अनुभवी प्रकारले कसरी प्रभुको सेवा अथवा प्रचारको बारेमा सिकाउने भन्ने विषयमा हुनेछ. அந்த அந்த 6 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு எல்லாமே பிராக்டிகலா கற்றுக் கொடுக்கப்படும். यी 6 महिनाभित्र उहाँले सबै कुरा अनुभव रूपमा सिकाउनलाई हामी प्रयास गर्नेछौँ. எப்படி வேதத்தை கற்றுக்கொள்வது, कसरी प्रभुको वचन हामीले अध्ययन गर्ने, எப்படி ஜெபிப்பது, प्रार्थना गर्ने, कसरी மீடியா மூலமா எப்படி ஊழியம் செய்வது, मिडियाद्वारा कसरी सेवाकाई गर्ने, வருமானம் இல்லாத சூழ்நிலைகளில் நாம் எப்படி குடும்பத்தை நிர்வகிப்பது, आर्थिकको अभावमा पनि हामी कसरी परिवारलाई अथवा सेवाकाईमा प्रभुमा भरोसा राख्ने भन्ने विषयमा, சில வறட்சியான சூழ்நிலைகளில் நாம் எப்படி நம்முடைய விசுவாசிகளை நடத்துவது, सुखका भएको अवस्थामा पनि कसरी विश्वासीहरूलाई विश्वासमा अथवा परमेश्वरप्रति भरोसा देखाउने. 6 மாத பயிற்சி. 6 महिनाको तालिम. எங்களுடைய வாஞ்சை நேபாளக்குள்ள இருந்து 12 பேரை கூட்டிட்டு போகணும்னு. हाम्रो इच्छा हो कि नेपाल भित्रकै इच्छुक भएको सेवकहरू चाहिन्छ. என்னுடைய அலுவலகத்துல இருந்து ஜிஎஃப்என் ஹெட் ஆபீஸ்ல இருந்து நேத்து ஒரு தகவல் கொடுத்தாங்க. जीएफएन केन्द्र कार्यालयबाट एउटा सूचना आएको थियो. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நேபாளத்துல இருந்து மக்களை கஷ்டப்பட்டு அழைக்கிறீங்க? किन यति दुःख गरेर नेपाल भित्रदेखि बोलाउनुहुन्छ? இந்தியாவுக்குள்ளேயே ஏகദേശம் 30,000க்கும் மேல நேபாளிகள் இப்ப வேலை இல்லாம ஊழியத்தை செய்யறதுக்கு வாஞ்சியா இருக்கிறாங்க. भारतमा नै यहाँबाट जति पनि काम गर्नलाई जानु भएको त्यही कति जनाले चाहिँ लगभग 30,000 भन्दा पनि बढी मानिसहरू हामी सेवा गर्न चाहन्छौँ भनेर चाहिँ यहाँबाट कामको सिलसिलामा गएको मान्छेहरू चाहिँ सेवाकाईमा आउँछु भनेर भनिरहनु भएको छ. ஹல்லேலூயா. हालेलुया. சோ நாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க வரலாம். यदि हामीले तपाईले दिन चाहेको त्यो अवसर प्रयोग गर्नुहुन्छ भने
आउनलाई स्वागत छ। எனக்கு நேபாளல இருந்து ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காரு. यहाँबाट एकजनाले WhatsApp मा यसरी सम्पर्क गर्नुभएको थियो। 6 மாத பயிற்சிக்கு வருவதற்கு நான் தயார். 6 महिना तालिममा आउनलाई म तयार छु। அதன் பிறகு அவர் என்னோட இமெயில் ஐடி கேட்டாரு. त्यसको पछि उहाँलाई इमेल आईडी माग्नु भएको थियो हामीसँग। அந்த இமெயில் ஐடில ஒரு பெரிய ஒரு விண்ணப்பம் அனுப்பி இருக்காரு. त्यसको ठुलो एउटा विनती गर्नुभएको थियो, अनुरोध गर्नुभएको थियो। இந்த 6 மாத காலம் அவர் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் வந்து இந்த பயிற்சியை அவர் எடுத்துக்கொள்வதற்குரிய அந்த 6 மாத காலம் அவருடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அது இது நிறைய எழுதிட்டு அதுல ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா ஒரு ஆண்ட்ராய்டு போன் முதல்ல வாங்கி தரணும். त्यो 6 महिनाको तालिम जो तमिलनाडुको तल दक्षिण साइडमा भएको कन्याकुमारी जिल्लामा म 6 महिना तालिम गर्न तयार छु। तर त्यो समयमा मेरो परिवार मेरो मण्डलीसँग नहुँदाखेरि मलाई यो कुराको आवश्यकता छ। यी सबै कुराको साथमा मुख्य रूपमा सम्पर्कको निम्ति मलाई एउटा एन्ड्रोइड फोन चाहिन्छ। இதெல்லாம் நான் அவருக்கு வாங்கி கொடுக்கணும். यी सबै कुरा त्यो अनुरोध पत्रमा थियो। இதெல்லாம் கொடுத்தா அவர் பயிற்சிக்கு வருவார். यी सबै कुरा दिए पनि मात्र म तालिममा आउन तयार छु। அவருக்கு நான் சொன்ன காரியம் यही जवाब दियो। 2020ல 8 மாசம் உங்களுக்கு வருமானமே இல்ல. 2020 सालमा 8 महिना आमदानी थिएन, रोजगार थिएन। எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுட்டு सबै बाटो बन्द थियो। ஒரு ஸ்பான்சர் உதவி செய்யல. कुनै सहयोगले सहयोग दिएन। எந்த வருமானமும் நேபாளக்குள்ள இல்ல. नेपालमा पनि हामी कसैले पनि सही प्रकारको आमदानी पाउन सकेन। கர்த்தர் உங்களை யாரிடமாவது கையேந்த வைத்தாரா? तपाईलाई परमेश्वरले कुनै मानिसहरुको सामने हात फैलाउनलाई राख्नु भएको छ? சொல்லுங்க भन्नुस्, சொல்லுங்க. तपाईहरु भन्नुस्। யாரிடத்திலயாவது உங்களை கையேந்த விட்டாரா? यति संकटको बीचमा पनि कसैले माग्न परेको छ? அவ்வளவு அற்புதமாய் அவர் நம்மை நடத்தும் போது यति अद्भुत प्रकारले परमेश्वरले हामीलाई डोर्याउनु भयो बितेको महिनाहरुमा। யாரிடத்திலே நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. कसैसँग पनि हामीले माग्न परेको थिएन। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। நீங்க சாதாரணமாக உங்களை நினைக்காதீங்க. आफूलाई तुच्छ नठान्नु। 3 கோடி ஜனங்கள் இருக்கக்கூடிய இந்த நேபாள் தேசத்தை 3.5 करोड भएको यो नेपाल देशमा 77 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த நேபாள் தேசத்தை 77 वटा जिल्लाले भरिएको देशमा 14 मण्डलங்களாக இருக்கக்கூடிய இந்த நேபாள் தேசத்தை 14 देखि 7 सम्म छुटाएको प्रदेशलाई 7 மாநிலங்களாக பிரிக்க போகிற இந்த நேபாள் தேசத்தை अहिले जो नयाँ अखान्त अनुसार जो 7 वटा प्रान्तको छुटाउने यी समयमा ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கு நேராக திருப்புவதற்கு தேவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் யாரோ ஒருவர் அல்ல, நீங்களும் நானும் தான். यी सबै ठाउँहरुमा परमेश्वरले आफ्नो काम पूरा गर्नलाई कुनै बाहिर अथवा कुनै मानिसले होइन, तर तपाईद्वारा प्रभुले त्यो कुरा गर्न। हालेलुया, 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 हालेलुया। நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். तपाईलाई एउटा उत्साह भन्न चाहन्छु। Facebookல எல்லாருக்கும் அக்கவுண்ட் இருக்கு. फेसबुकमा सबैले खाता छ। WhatsAppல அக்கவுண்ட் இருக்கு. WhatsAppमा पनि खाता छ। Twitterல அக்கவுண்ட் இருக்கு. ट्विटरमा पनि सम्पर्क छ। சிலருக்கு எவரெஸ்ட் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. एभरेस्ट खाता, विभिन्न कुराहरुमा खाता छ। எல்லாத்துலயும் அக்கவுண்ட் இருக்கு. सबै कुरामा हाम्रो खाता छ। பரலோகத்துல அக்கவுண்ட் இருக்கா? यदि हाम्रो परमेश्वरकोमा खाता खोलेको छ कि छैन? हालेलुया, हालेलुया। அங்க ஒரு அக்கவுண்ட் தொடங்கலாமே. स्वर्गमा एउटा अकाउन्ट खोलौं। பரலோகத்துக்கு எப்படி அங்க எப்படி அக்கவுண்ட் தொடங்குறது? स्वर्गमा कसरी खाता खोल्ने? அதுக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா? कुनै फर्म छ कि? हालेलुया। நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதை கொண்டு உங்களுக்கு அங்கே பொக்கிஷங்கள் சேர்க்கப்படுகிறது. परमेश्वरको राज्यको निम्ति जे जति तपाईले दिनुहुन्छ त्यो अनुसारले त्यहाँ तापिन्छ। आमेन, आमेन। இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைகளை போற ஒரு நல்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். प्रभुको वचनबाट एउटा उत्साहको शब्द भन्न चाहन्छु। உங்க கைகளை இப்படி வைங்களேன். त्यसरी राख्नु सबैले आफ्नो हात। ப்ளீஸ். பின்னால உள்ளவங்களோ सबैले पछाडी भएको எல்லாரும் இப்படி வைங்க. त्यसरी राख्नुस्। பாஸ்டர் எல்லாரும் வைங்க. सबैले। இது இந்த கைக்கு என்ன அர்த்தம்? यसको यसरी देखाएको अर्थ चाहिँ இதோட அர்த்தம் நம்ம யாரிடத்திலிருந்து எதையோ எதிர்பார்க்கிறோம். यसको अर्थ चाहिँ कसैले मलाई के कुरा दिन्छ म थाप्नलाई तयार छु। இன்றைக்கு இந்த நாளில இந்த ரீசார்ஜ் நேபாள் கூட்டத்துல கலந்திருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில आजको दिनमा यो रिचार्ज सम्मेलनमा आउनु भएको तपाईको जीवनद्वारा இன்னையில இருந்து आजदेखि உங்களுடைய இந்த கை இது வந்து வாங்கக்கூடிய கரம். तपाईको यो हात जो ताप्ने अथवा लिने हात हो। இது அப்படியே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கரமா கர்த்தர் மாற்ற போகிறார். परमेश्वरले तपाईलाई दिने व्यक्ति बनाउनुहुन्छ। हालेलुया, हालेलुया। கரங்களை தட்டி हालेलुया, हालेलुया। நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. तपाई साधारण व्यक्ति होइन, दिने तल हुन्छ तर माग्ने चाहिँ तल हुन्छ, दिने चाहिँ माथि हुन्छ। நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா உங்க கையில காசு இருக்கு. तपाईले के सोच्नुहुन्छ मेरोमा पैसा छैन। पैसा
காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல पैसा छैन भन्ने मात्र हाम्रो जवाब हुन्छ என்கிட்டயும் அது இல்ல ममा पनि त्यो छैन அதை எப்படி ஊழியம் செய்றோம் कसरी हामीले प्रभुको सेवा गरिरहेका छौँ ஹalleluya हालेलुया எங்கேயாவது ரோட்டுக்கரையில படுக்கணுமா ரெடி कुनै सडकमा सुत्नलाई पनि तयार हुनुहुन्छ காக்கரட்டால இந்த பாலத்துக்கு அடியில படுக்கணுமா ரெடி हामीले सिमानामा भित्र छिर्नलाई मौका नपाउँदाखेरि दिनभरि त्यो पुलको मुनि सुत्यौँ தங்கடியில அந்த ரிமோட் ஏரியால போய் நிக்கணுமா ரெடி धनगढीमा अलिक सुविधा थिएन त्यस्तो ठाउँमा पनि सुत्न हालेलुया। तयार थियौ तब प्रभुले काम गर्नुभयो டோட்டோல போனாலும் ரெடி टोटोमा जानलाई तयार छ நடந்து போனாலும் ரெடி हिँड्नलाई पनि तयार छ ஃளைட்ல போனாலும் ரெடி फ्लाइटमा जानलाई तयार छ ஹalleluya हालेलुया எல்லாத்துக்குமே ரெடி सबै कुराको निम्ति हामी आफूलाई तयार राख्छ भने प्रभुले काम गर्नुहुन्छ நான் ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்காதீங்க म प्रभुको सेवा गर्नलाई मलाई यस्तो यस्तो कुराहरू चाहिन्छ भन्नुहुन्छ भने त्यहाँ काम हुँदैन நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றேன் எனக்கு ஒரு 2 வீலர் வேணும் म प्रभुको सेवा गर्दैछु मलाई दुई चक्के गाडी चाहियो எனக்கு ஊழியம் செய்றேன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றேன் எனக்கு ஒரு ஐபோன் வேணும் म सेवा गर्दैछु मलाई अलिकति महँगो खालको फोन चाहियो நான் ஊழியம் செய்றேன் எனக்கு நல்ல ஒரு மனைவி வேணும் म सेवा गर्दैछु अहिले म एक्लै छु राम्रो केटी चाहियो இப்படி நிறைய வேணும் கேட்டுட்டே सेवा இருக்கோம் गरेको व्यक्तिहरूले यस्तो खालको इच्छा पनि म सेवा निको गर्दैछु एकदम राम्रो चाहिन्छ भन्ने सोच நீங்க उண்மையா ஊழியம் செய்யுங்க वास्तवमा परमेश्वरको निम्ति सेवा गर्नुहुन्छ भने நீங்க उண்மையா ஊழியம் செய்யுங்க तपाईँ इमानदार हुनुहुन्छ भने எல்லாமே கிடைக்கும் सबै तपाईको पछाडी आउँछ 2 வீலர் வேணுமா दुई चक्के चाहिन्छ கிடைக்கும் पाउँछ உங்க 2 வீலர் நீ காரா மாறணுமா மாறும் दुई चक्केले 4 चक्का बनाउन चाहनुहुन्छ त्यो पनि हुन्छ ஏன் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க किन आमेन भन्नुहुन्न आमेन आमेन விசுவாசிங்க ஃபர்ஸ்ட் हामी प्रभुमा विश्वास गर्नुपर्छ நான் 3 தடவை பார்டர்ல வந்துட்டு ரிட்டர்ன் போன் அனுப்பி விட்டாங்க हामी यहाँ नेपाल भित्र सेवाकाईमा आउनलाई 3 पटक सीमानासम्म आएर फर्क्यौं நான் நிறுத்தல तर पनि हामी हाम्रो कोसिसले छोडेन ஒருத்தர் சொன்னா தண்ணிக்குள்ள நீந்தி போலாம் வா அப்படினாரு अब सीमानामा कार्यक्रम भएको कतिजनाले यस्तो यस्तो तरिका बताए कि पानीमा अब त्यो नदीमा पौडी खेलेर जाउँ विभिन्न तरिका बताए அவர் பேச்ச கேட்டு அவர் கூட போடு उनीहरूको कुरा सुनेर त्यो पनि हामीले कोसिस गर्यौं नेपाल போலீஸ் பிடிக்கல तर नेपालको पुलिसले चाहिँ पकडेको थिएन இந்தியா போலீஸே பிடிச்சு इन्डिया भारतमा भएको पुलिसले पकडेको பிஎஸ்எஃப் போலீஸே பிடிச்சிட்டாங்க यहाँको सीमाना प्रहरीले चाहिँ पकडेको थियो भारत साइडको பரசேக்ல உட்கார வச்சிருக்காங்க एक साइडमा बसाएको थियो எல்லாம் பேக் தராய ब्यागमा के छ सबै எல்லாம் செக் பண்ணியாச்சு सबै चेक गरेको थियो எதுக்கு பைபிள் किन बाइबल எதுக்கு வீடியோ கேமரா किन क्यामेरा எதுக்கு இந்தியன் மணி किन आइसी पैसा பயங்கரமான என்கொயரி धेरै प्रकारको सोधबुझ थियो கடைசில அவங்க அங்க இருந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி வெளிய விட்டாங்க सबै सोधबुझको पछिमा उनीहरूले छोडिदिए हामीलाई திரும்ப வீட்டுக்குலாம் போகல हामी घर गएन பீகார் பக்கம் போயிட்டோம் ती अलिकति अगाडि यता बिहारको सिमानामा गए நேபாள எங்கெல்லாம் பார்டர் இருக்கோ नेपालमा जति पनि सिमाना छ ஒவ்வொரு பார்டரா தேடணும் सबै सिमानाले छोड्यो ஆமென் சொல்ல மாட்டீங்களா आमेन ஹalleluya हालेलुया ஒரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒரு மனுஷன் தடையா இருக்க முடியாது कहिले पनि परमेश्वरको कामको निम्ति मानिस बाधा बन्न सक्दैन அப்படி உங்களுக்கு யாராவது தடையா இருக்காங்கன்னா यदि कोही बाधा छ भने இன்னைக்கு நாம ஜெபிக்கும் போது आज हामी प्रार्थना गर्नेछौँ அந்த தடைகளை கர்த்தர் மாற்றுவார் बाधाहरूलाई प्रभुले हटाउनुहुन्छ ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் आज मैले तपाईलाई एक कुरा भन्न चाहन्छु ஊழியத்தின் வளர்ச்சிக்கு உங்களுக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க வளருவதற்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எதிரி இருக்கிறான் सेवाकाईमा उन्नति अथवा परमेश्वरको महिमा हुनलाई तपाईको व्यक्तिगत जीवनमा जो एकजना अथवा एउटा वस्तु छ जो बाधा बनिएको छ அந்த எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா यो शत्रु को भन्ने चिन्न चाहनुहुन्छ भने வீட்டுல போய் கண்ணாடியில பாருங்க அவனை நீங்க பார்க்கலாம் तपाई घरमा गएर आइनामा हेर्नुस् तपाई चिन्न सक्नुहुन्छ அவன் தான் உங்க எதிரி उही हो तपाईको शत्रु ஹalleluya हालेलुया இந்த नाक ஒரு எதிரி यो जिब्रो एउटा दुश्मन हो பேச்சு ஒரு எதிரி हामी बोल्ने शब्द சிந்தனை ஒரு எதிரி हाम्रो सोच எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் जहिले पनि नकारात्मक कुराहरू காலையில ரெடி ஆகி உட்கார வேண்டியது बिहान उठ्नु बित्तिकै வெளிய போறதுக்கு कुनै ठाउँमा हामी जानको निम्ति கிளைமேட் சரியில்லை मौसम ठिक छैन கிளைமேட் நல்லா தான் இருக்கு मौसम राम्रै கிளைமேட் छ அப்படியே தான் இருக்குது राम्रो मौसम जे छ त्यस्तै छ நீ சரியில்லை तपाईको शब्द ठिक छैन நீ தான் சரியில்லை तपाई ठिक छैन ஏன்னா உங்களுடைய சிந்தனை போயிடுச்சு तपाईको राम्रो सोच्ने अथवा सकारात्मक सोच सकारात्मक बोली छैन ஹalleluya हालेलुया ஒரு 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 ட்ரைனிங் நமக்கு தேவைப்படுது हामीलाई एउटा तालिम चाहिन्छ எல்லாத்துக்கும் மேல सबैभन्दा माथि இன்றைக்கு நாம் இந்த தேசத்துக்காக குறிப்பாய் இந்த மூன்றாவது இந்த மாநிலத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் आजको दिनमा हाम्रो हामी बसेको यो तेस्रो प्रदेशको निम्ति मुख्य रूपमा प्रार्थना गर्नलाई आएका छौँ இந்த இந்த நாட்களில ஹெவன் டிவி நேபாள் ஆப் மூலமாக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் हामीले हेभन टिभी नेपाल भन्ने एपद्वारा विभिन्न कामहरू गर्नलाई आयोजना गरेका छौँ நேபாள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால இந்திய கவர்மெண்ட்ல இருந்து அதை பிளாக் பண்ணி விட்டாங்க
नेपाल भन्ने शब्द भएको कारणले इन्डिया सरकारले ती कुरालाई ब्यान गरेको छ। யூடியூப்ல ஆரம்பிச்சு யூடியூப்ல பிளாக் பண்ணி விட்டாங்க. युट्युबमा हामीले सुरु गर्यौं त्यहाँ पनि ब्यान गरिदिएछ। फेसबुकல ஸ்டார்ட் பண்ணா फेसबुकல பிளாக் பண்ணிட்டாங்க. फेसबुक द्वारा हामीले सुरु गर्यौं त्यहाँ पनि बाधा आयो, बन्द भयो। ஹalleluya. என்ன பிளாக் பண்ணாலும் जति नै बन्द भए तापनि ஹெவன் டிவி உலகம் முழுவதும் ஹெவன் டிவி नेपाल வரும். सबै विश्वभरि नै हेभन टिभी नेपाल भन्ने हामी गरेरै छाड्छौं। எங்கெல்லாம் அவங்க பிளாக் பண்றாங்களோ அங்கெல்லாம் நாங்க தரங்குவோம். जहाँ पनि बन्द हुन्छ त्यहाँ सुरु गरेरै छाड्छौं। இப்போ அமேசான்ல சேர்ந்திருக்கிறோம். अमेजन भन्ने அமேசான் ஃபயர் ஸ்டிக் भन्ने एप छ। roku IPTV IPTV होल वर्ल्ड எங்கெல்லாம் IPTV को எல்லாத்துலயும் ஹெவன் டிவி नेपाल வரும். जुनसुकै देशमा यो एप अथवा उनीहरु अमेजनको एप छ त्यो सबै राष्ट्रहरुमा ती कुरा हामीले हेर्न पाउँछौं। உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நேபாளிகள் இதன் மூலமா இணைக்கப்படுவார்கள். विश्वमा भएको सबै राष्ट्रहरुमा भएको नेपालीले यो एप द्वारा हेर्न सकिन्छ यो प्रोग्राम। இப்போ இங்க நம்ம ஒரு 70 பேர் இங்க கூடி இருக்கோம். लगभग हामी 70 जना यहाँ भेला भएका छौं। இது ஒரு மேல்வீட்டரை அனுபவம். एउटा माथिल्लो घरको अनुभव हो। நாம ஜெபிக்க போறோம். हामी प्रार्थना गर्ने छौं। கர்த்தர் தேசத்தை சுத்திகரிக்க போகிறார். परमेश्वरले हाम्रो देशलाई जागृतिमा ल्याउन चाहनुहुन्छ। இந்த கூட்டம் முடிகிறது வரைக்கும் தமிழ்நாட்டுல பல லட்சம் பேர் முழங்கால நின்று கொண்டிருக்காங்க. आज यो संगति राम्रो होस् भनेर तमिलनाडुमा लाखौं मानिसहरु प्रार्थना गर्छन्। ஹalleluya. இந்த கூட்டத்துக்காக இந்த 70 பேரை கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக இந்த 70 பேரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவதற்காக இந்த தேசத்தை 13 மாவட்டத்தை சுத்திகரிப்பதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு 120 பேர் மேல இன்னைக்கு இந்த நாள் இதே நேரம் முழங்கால நின்னு கதறி கொண்டிருக்காங்க. यो आजको दिनमा भइरहेको यो सम्मेलनमा जति पनि प्रभुको दासहरु आउनु भएको छ तपाईहरु सबैले अथवा 70 जना नै यी 13 वटा जिल्लामा तीनटो प्रदेशमा प्रभुको काम शक्तिशाली रूपमा प्रयोग गर्न सकेकोस् भनेर सफलताको निम्ति प्रार्थना गर्नलाई सयौं मानिसहरु त्यहाँ रहेर प्रार्थना गर्दैछ। ஹalleluya. हालेलुया। நம்ம சாதாரணமான ஆட்கள் அல்ல. हामी साधारण मानिस होइन। ஏன்னா அவ்வளவு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वरले हामीले त्यति महान प्रकारले प्रयोग गर्न चाहनुहुन्छ। இவ்வளவு ஊழியம் செய்யக்கூடிய நமக்குள்ள यति धेरै सेवाकार्य गर्ने हाम्रो जीवनमा இருக்கக்கூடிய எல்லா பாஸ்டர்ஸ் जति पनि आउनु भएको सबै सेवक हुनुहुन्छ, प्रभुको दासहरु हुनुहुन्छ। ஏதோ ஒரு वழியில ஊழியம் செய்றீங்க. भिन्दै तरिकाले प्रभुको सेवा गर्नुहुन्छ। கிராம ஊழியம் செய்றீங்க. गाउँमा सेवाकार्य गर्नुहुन्छ। சபை ஊழியம் பண்றீங்க. मण्डली स्थापना गर्नु भएको छ। மீடியா மினிஸ்ட்ரி பண்றீங்க. तपाईं मिडियाद्वारा सेवाकार्य गर्नु भएको छ। ஏதாவது ஒரு வழியில நீங்க ஊழியம் செய்து கொண்டே இருக்கீங்க. केही न केही तरिकाद्वारा प्रभुको सेवाकार्य गर्नु भएको छ। ஆனா ஏதோ ஒன்று குறையுது நமக்கு. तर केही न केही अभाव त्यहाँ देखिन्छ। ஹalleluya. அந்த குறைவுபட்ட அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ती अभाव भएको ती कुराहरुलाई मात्र म भन्न चाहन्छु। அதுக்கப்புறம் இந்த 13 மாவட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். यसको पछि हामी 13 वटा जिल्लाको निम्ति प्रार्थना गर्नेछौं। ஹெவன் டிவி ஆப்புக்காக நம்ம இன்னைக்கு காணிக்கை கொடுக்க போகிறோம். अन्तमा तपाईको आत्मा आएको ती लिफामा तपाई सुय इच्छाले हेभन टिभी नेपाल भन्ने एपको निम्ति सुय इच्छाको बेटी पनि हामी दिनेछौं। அடுத்ததாக நீங்க உங்க கையில ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு புக் கொடுக்கப்பட்டிருக்கு. तपाईको हातमा एउटा खाता पनि दिएको छ। அதுல உள்ள ஒரு பேப்பர்ல त्यसको पहिलो पन्नामा இந்த மீட்டிங்ல உள்ள உங்களுடைய ஃபீட்பேக் எழுதலாம். यो संगतिको बारेमा तपाईको फीडब्याक के छ त्यो पनि लेखेर दिन सक्नुहुन्छ। ஊழியத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஆனா அவங்க இன்னும் ஊழியத்துக்கு போகல. அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு பயிற்சி, அந்த லீடர்ஷிப் பயிற்சிக்கு வரக்கூடியவங்களை நீங்க அதை மென்ஷன் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். உங்க பேர், இடம், உங்களுடைய சபை, நீங்க என்ன ஊழியம் செய்யறீங்க எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பர் அப்படியே கிழிச்சு அருமையான பின்பக்கத்தில் பாஸ்டர் ராஜேஷ் பாண்டாட்ட கொடுத்துடலாம். तपाईको हातमा भएको त्यो खातामा फर्स्ट पन्नामा चाहिँ तपाईले आफ्नो नाम, परिचय, मण्डली, सेवाकाई सबै प्रकारले लेखेर साथै तपाईले कस्तो प्रकारको सेवाकाई गर्न चाहनुहुन्छ अथवा तालिममा कसैले पठाउन चाहनुहुन्छ भने सबै प्रकारको प्रार्थनाको विषय अथवा त्यो आउन चाहने व्यक्तिहरुको लिस्ट नामले सबै कुरा लेखेर पछाडी काउन्टरमा दिन सक्नुहुन्छ। ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு கூட நான் உங்களோட கூட இந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். प्रभुले हामीले दिनुभएको एउटा मुख्य कुरा तपाईले भन्न चाहन्छु। யோனாவுடைய புத்தகத்திலே योनाको पुस्तक पुरानो नियम 3 முதல் वचनங்களை நம்ம படிக்க போகிறோம். पहिलो अध्यायको 1 2 3 அங்கே கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. यहाँ परमेश्वरको वचन योना कहाँ आएको थियो? யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது परमेश्वरको वचन योना कहाँ आएपछि அவனுக்கு என்ன வார்த்தை வந்தது? उसले कस्तो खालको वचन आएको थियो? நீ எழுந்து तिमी उठेर நினிவேக்கு போ, निनिवेमा जा, அங்கே போய் त्यहाँ गएर அதுக்கு விரோதமாய் பிரசங்கி.
ती ठाउँको विरोधमा प्रचार गर्ने அவருடைய அக்கிரமம் उनीहरूको अपराधहरू என் சமூகத்தில் வந்து எட்டுனது. मेरो चरणमा आइपुगेको छ। இந்த நேபாள் தேசத்துக்குள்ளே यो नेपाल देशभित्र இன்னைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நமக்கு यहाँ प्रभुको सेवाकाय गर्ने तपाईं र मेरो जीवनमा अथवा मेरो हामी कहाँ நமக்குள்ளால हाम्रो भित्र அக்கிரமங்கள் பெருகிவிட்டது. अधर्महरू धेरै भएको कारणले பாஸ்டர் கவனிங்க, प्रभुको दासहरू ध्यान दिनुहोस्, தயவு செய்து கவனிங்க. ध्यान दिनुहोस्। நம்மை அறியாமலே அக்கிரமங்கள் பெருகிவிட்டது. अन्जानमा ती कुराहरू बढ्दै गएको छ जो परमेश्वरले मन पर्दैन। நாம ரொம்ப திட்டம் போட்டு அந்த பாவத்தை செய்யவில்லை. हामीले योजना गरेर त्यो गरेको होइन। நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு எண்ணத்தோட அலைஞ்சு அதுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை நினைச்சு நம்ம அதை செய்யல. हामीले गलत काम गर्नलाई कुनै योजना गरेर त्यो गरेको होइन। ஏதோ ஒரு வழியில நம்முடைய அக்கிரமம் அவருடைய சமூகத்தில் எட்டினது. अन्जानमा हामीले गरेको ती दुष्ट कार्यहरू परमेश्वरको चरणमा पुगेको छ। இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களிடத்துல போய் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். परमेश्वरले मानिसहरु कहाँ गएर ती मानिसहरुले परमेश्वरको वचन भन्नलाई प्रभुले भन्नु भएको छ। உலக மக்களுடைய பாவம் அக்கிரமம் அவருடைய சமூகத்தில் எட்டும்போது அதற்கு உண்டான அந்த பலனில நமக்கும் பங்கு உண்டு. संसारमा जति मानिसहरु प्रभुले चिनेको छैन अथवा देशभित्र जति मानिसहरु प्रभुले चिन्नु भएको छैन उनीहरुको अधर्म परमेश्वरको वेदीमा पुग्दाखेरि त्यसको कारण हामी पनि छौं। எப்ப ஜெபிக்க சொன்னாலும் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு நல்ல படிப்பு வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும், எனக்கு நல்ல வசதி வேணும், இதையே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். अहिले पनि हाम्रो प्रार्थना विषय यही हुन्छ, मेरो निम्ति यो चाहिन्छ, मेरो परिवारको निम्ति यो चाहिन्छ, मेरो काम चाहिन्छ, रोजगार चाहिन्छ, विदेश जानुपर्छ। त्यस्तै कुराहरुमा हाम्रो प्रार्थना विषय सीमित छ। அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்றோம்? त्यसको पछाडी हामीले के गर्छौं? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைரக்ஷன், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழியை நம்ம பார்க்கல. हाम्रो निम्ति दिएको त्यो मार्गदर्शनलाई हामीले बिर्सेका छौं। நமக்கு கர்த்தர் ஒரு டைரக்ஷன், ஒரு சரியான ஒரு ட்ராக் நமக்கு கொடுத்திருக்கிறார். प्रभुले हाम्रो निम्ति एउटा बाटो तयार गर्नु भएको छ, ती बाटोमा जानको निम्ति। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் நமக்குன்னு சொல்லி ஒரு பாதையை வச்சிருக்கிறார். प्रभुले हाम्रो निम्ति एउटा बाटो राखिदिनु भएको छ। சபை ஊழியம்னா அந்த சபை ஊழியத்துல நிக்கணும். मण्डलीको सेवकाई गर्नलाई प्रभुले दिनुभएको छ, बोलाउनु भएको छ भने त्यसमा स्थिर हुनलाई अनुरोध गर्छु। சுவிசேஷ அழைப்புனா அந்த சுவிசேஷ அழைப்புல நிக்கணும். प्रचारक हुनुहुन्छ भने प्रभुले त्यसैको निम्ति बोलाउनु भएको छ भने त्यसैमा स्थिर बस्नु। அப்போஸ்தல அழைப்புனா அந்த அப்போஸ்தல அழைப்புல நம்ம நிக்கணும். यदि प्रेरित बोलाहट छ भने त्यसैमा हामी स्थिर हुनुपर्छ। எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. सबै कुरालाई छाक्नलाई अनुभव छैन। ஹalleluya. हालेलुया। இப்போ ஒரு ஹோட்டல்ல நம்ம போய் உட்கார்றோம். कुनै एउटा होटलमा हामी जाँदाखेरि நேரா அங்க கிச்சனுக்குள்ள போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுல எது நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஆர்டர் பண்ண முடியுமா? किचनमा सिधै भान्साघरमा गएर चाहिँ सबै कुरा छाकेपछि जे मिठो छ त्यो मात्र मलाई दिनु भन्नु मिल्छ? ஒரு மெனு கார்டு கொடுக்குறாங்க. एउटा मेनु कार्ड दिन्छ, அதை பார்த்து நீங்க ஆர்டர் பண்றதை கொடுக்குறாங்க. त्यो हेरेर तपाईले जे भन्नुहुन्छ त्यो पाउँछ। அதே போல தான் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே முதல்ல ஒரு மெனு கார்டு, ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுது. सेवकाईको क्षेत्रमा पनि परमेश्वरले एउटा बोलाहट हामीले दिनुभएको सुरुवातमा। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புல உங்களுக்கான ஊழியம் எது என்பதை நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். तपाईलाई प्रभुले दिनुभएको त्यो बोलाहटमा तपाईले जान्न पर्छ कि बुझ्नु पर्छ कि प्रभुले मलाई कुन कुरामा छान्नु भएको छ, अलग गर्नु भएको छ। ஆண்டவர் ஒருவரை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவர் சொன்னாரா என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்றாரு. प्रभुले एकजनालाई प्रभुको सेवकाईमा बोलाउँदाखेरि एकछिन पाइदिनु म मेरो श्रीमतीले सोधेर भन्छु भनेर भन्नु। அப்போ மனைவிட்ட கேட்டு அவர் சொல்ல வேண்டிய காரியங்கள் உண்டா இல்லையா? श्रीमतीले सोधेर भन्नुपर्ने कुरा हुन्छ कि हुँदैन? தேவனுடைய அழைப்பு வேற, வீட்டில் உள்ள காரியம் வேற. परमेश्वरको सेवकाईको बोलाहट दिँदैछ, त्यो परिवारको कुरा दिँदैछ। ஒரு வெளிநாட்டுல ஒரு சகோதரன் இருந்தாரு. विदेशमा भएको एकजना भाइको बारेमा மாதந்தோறும் 80,000 ரூபாய் அவருக்கு சம்பளம். महिनामा 80,000 कमाउँदै थियो। ஆனா அவர் மனைவிக்கு தெரியாம அவருடைய வருமானத்தை எல்லாம் அவருடைய அண்ணன் தம்பிக்கு அனுப்பிட்டே இருக்கிறார். अनुमति श्रीमतीको अनुमति बिना आफ्नो परिवारको सदस्य दाजुभाइले चाहिँ त्यो पैसाहरू पठाइरहेको थियो। நான் சொல்ல வரது புரியுதா உங்களுக்கு? जे कुरा भन्दैछ बुझ्नु हुँदैछ? எந்த காரியத்துல மனைவிட்ட கேட்கணுமோ அதுல அவர் கேட்கல. जे कुरा श्रीमतीसँग सोध्नुपर्छ त्यो चाहिँ सोधेन। எந்த காரியத்துல மனைவி இடத்துல கேட்காமல் இல்ல குடும்பத்துல நம்ம கேட்காம முடிவு எடுக்கணுமோ அந்த விஷயங்கள் உண்டு. धेरै कुरा जो आत्मिक कुरा जो प्रभुको कुरा त्यो प्रभुले भनेको कुरा हामी मान्नुपर्छ, तर परिवारमा सुधार्नु पर्ने कुरा राम्रो कुरा हो त्यो चाहिँ हामी परिवारले सोध्दैन। இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை आज प्रभुले हामीले दिएको एउटा தேவனுக்கு கீழ்ப்படிதல். அதுதான் இன்னைக்குள்ள தீர்க்க தரிசனம். आज म तपाईले एउटा वाणीको रूपमा भन्न चाहन्छु, परमेश्वरको वचनको आज्ञाकारी हुनु।
யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு அழைப்பு, நீ நினிவேக்கு போ. योनाले परमेश्वरले दिएको एउटा ठुलो बुलाहट कि निनिवेमा जा. ஆனா அவன் எங்க போறான்? தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பல் ஏறி உட்கார்ந்துட்டான். तर ऊ चाहिँ दर्शिसमा जाने एउटा पानी जहाजमा चढेर बसेको छ. எதுக்காக அப்படி பண்ணான்? किन त्यसो गरे? அவனுடைய பிரச்சனை என்ன? उसको समस्या के थियो? அவனுக்கு ஒரே எண்ணம், ஆண்டவர் எதுக்காக அந்த நினிவே மக்களை ரட்சிக்கணும். योनाको एउटै मात्र सोच हो कि परमेश्वरले किन निनिवेको शहरलाई बचाउनु पर्यो. சில நேரத்துல நம்மளும் அப்படி இருக்கிறோம். हामी पनि घरिघरि यसै सोच्छौं. நம்மள்ட்ட அந்த புத்தி இருக்குது. हामीमा पनि त्यस्तो सोच हुन्छ घरिघरि. யார் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? उनीहरू बिग्रेर जाँदा हामीले के? யார் எப்படி போனா நமக்கு என்ன? उनीहरू जति नै नराम्रो भए तापनि हामीले के? நம்ம நல்லா இருக்கிறோம். हामी राम्रो छ भने ठिक छ. நம்முடைய பிள்ளைகள் நல்ல இடங்கள்ல படிச்சிட்டு இருக்காங்க. हाम्रो नानीहरू राम्रो ठाउँमा पढ्दैछ. சில சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். कुनै मण्डलीहरुमा यस्तो परिस्थिति छ. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. अद्भुत कुराहरु छ. சபையில உள்ள விசுவாசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஃபோர்டு கார்ல போயிட்டு இருப்போம். मण्डलीमा भएको विश्वासीहरुको सदस्यहरु अथवा छोराछोरीहरु महँगो महँगो गाडीहरुमा हिँडिरहेको हुन्छ. ஆனா விசுவாசி சைக்கிள்ல சர்ச் பாஸ்டர் சைக்கிள்ல போயிட்டு இருப்பாரு. र ती सबै मण्डलीले सम्हाल्ने पास्टर साइकलमा गइरहेको हुन्छ. கடைசில சைக்கிளே ஓட்டிட்டு இருப்பாரு. अन्तसम्म त्यो पास्टर साइकल नै चलाउँछ. சில இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டர் வந்து ப்ராடோ கார்ல போயிட்டு இருப்பாரு. कुनै ठाउँमा यस्तो पनि छ पास्टर चाहिँ एकदम महँगो गाडीमा हुन्छ. விசுவாசி எல்லாம் சைக்கிளே தான் போயிட்டு இருப்பாங்க. विश्वासीहरु चाहिँ अन्तसम्म साइकलमै हुन्छ. ஒரு விசுவாசியும் கார் வாங்க மாட்டான். कुनै विश्वासीले पनि गाडी किन्दैन. டூ வீலர் கூட வாங்க மாட்டான். बाइक पनि किन्दैन. பாஸ்டர் மட்டும் வளர்ந்துட்டே இருப்பார். पास्टर बढेकै हुन्छ. 2 வருஷத்துக்கு ஒருக்க கார் மாத்திடுவார். 2 वर्षमा एकचोटी एक्सचेन्ज हुन्छ. அது சில சபைகள்ல இருக்குது. कुनै मण्डलीहरुमा त्यस्तो खालको पनि छ. இங்க என்ன பிரச்சனை? यहाँ के समस्या छ भन्दा தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய அனுபவம் இல்லாதது. परमेश्वरको आज्ञाकारी हुने अनुभव चाहिँ एक आपसमा नभएको. ஊழிய அழைப்பு என்பது நாம முயற்சி பண்ணிட்டு விட்டுட்டு போறது இல்ல. सेवकाईको बुलाहट भनेको हामीले कोसिस गरेर छोडेर अथवा त्यो गर्ने होइन. நீங்கள் முயற்சி பண்ணி முடியாத காரியத்தை கூட முழங்கால்ல நின்னு சாதிக்க முடியும். तपाईले कोसिस गरेर नसकेको कुराहरु पनि घोडामा रहेर अथवा प्रार्थनामा रहेर त्यो सम्भव गर्न सक्छ. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன். तपाईमा म एउटा प्रश्न गर्न நீங்க चाहन्छु. பதிலே சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். तपाई जवाफ नदिए तापनि நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. तपाई जवाफ नदिए ஆனா तापनि நான் கேக்குறேன். र पनि म सोध्न चाहन्छु. இந்த பரிசுத்த வேதத்தை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுதிலே எப்படி படிச்சீங்க? प्रभुले हामीले दिनुभएको धर्मशास्त्र बाइबललाई तपाई भर्खर प्रभुमा आउँदाखेरि सुरुवातमा तपाईले कति धेरै इच्छुक भएर पढ्नुहुन्थ्यो. எப்படி எல்லாம் படிச்சீங்க? विभिन्न तरिकाले बाइबल पढ्नुहुन्थ्यो. எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணீங்க? विभिन्न प्रकारले प्रार्थना गर्नुहुन्थ्यो. 15 நிமிஷம் ஜெபித்தாலே அழுது கதறி கீழே விழுந்து ஜெபிச்சீங்களே. 15 मिनेट प्रार्थना गर्दा नै रोएर एकदम विलाप गरेर प्रार्थना गर्नुहुन्थ्यो. நான் उங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். तपाईकै बारेमा, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். हाम्रै बारेमा. அப்படி எல்லாம் ஜெபிச்சோம். त्यसरी प्रार्थना गर्ने समय थियो. இப்போ நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல. अहिले प्रार्थना गर्नले समय छैन. ஹalleluya. கவனிங்க. ध्यान दिनुहोस्. நமக்கு இப்போ ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல. प्रार्थना गर्नले समय छैन. பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. बाइबल पढ्नले समय छैन. எல்லாமே ஒரு மொபைலுக்குள்ள அடங்கிருச்சு. सबै कुरा मोबाइल भित्र आयो. எல்லாமே மொபைலுக்குள்ள அடங்கிருச்சு. सबै मोबाइल भित्र भइसक्यो. டிவி பார்க்காதீங்கன்னு சொன்ன ஊழியக்காரர்கள் இன்னைக்கு டிவியை பாருங்கன்னு சொல்றாங்க. टिभी नहेर्नु भन्ने पास्टरले अहिले टिभी हेर्नु भने भन्दैछ. ஆமென். மொபைல் தொடாதீங்க, மொபைல் பாவம்னு சொன்ன பாஸ்டர் சொல்றாரு, நான் ஜூம்ல வர போறேன், சீக்கிரம் மொபைல் ஆன் பண்ணிக்கிறாரு. मोबाइल हेर्नु हुँदैन, त्यो एकदम नराम्रो कुरा आउँछ भन्ने पास्टरले अहिले भन्नुहुँदैछ, छिटो जुम मिटिङमा आउनु, म आउँदैछु. ஹalleluya. சபைக்குள்ள உலகம் வந்துட்டா, मण्डली भित्र दुनिया आइसक्यो. புரியுதா உங்களுக்கு? हामी बुझ्दैछौँ ஏதோ ஒரு காரியத்துல நாம குறைபட்டு இருக்கிறோம். केही न केही कुरामा हामी भुलेको छौँ. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். आज म तपाईलाई यही कुरा भन्न चाहन्छु. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். परमेश्वर तपाईसँग बोल्दै हुनुहुन्छ. அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். उहाँ तपाईसँग बोल्दै हुनुहुन्छ. அவருக்கு கீழ்ப்படிங்க. उहाँको आज्ञाकारी हुनुहुन्छ. நீங்க என்ன முடிவெடுக்கணும்? तपाई जे निर्णय गर्नुहुन्छ, ஆண்டவர்ட்ட பேசுங்க. प्रभुसँग सोध्नुहोस्. இந்த தேசம் சாதாரணமான தேசம் அல்ல. हाम्रो नेपाल देश साधारण देश होइन. 65 லட்சம் ஜனங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹெவன் டிவி உருவானது இந்த தேசத்துக்குள்ள இருந்து. लगभग दक्षिण भारतमा 65 लाख मानिसहरूले यो हेभन टिभी दर्शक भएको छ. ती सबैको कारण चाहिँ नेपाल. ஆமென். இது சாதாரண தேசம் அல்ல. साधारण देश होइन இந்த नेपाल. தேசத்துக்குள்ள இருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல் எல்லாம் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஜனங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. यहाँ सेवकाईद्वारा जे पनि उहाँले गर्नुभएको अथवा गीतहरू लेख्नु भएको ती शब्दहरू ती कुराहरू हेर्नलाई विश्वभरि मानिसहरू तयार छन्. ஹalleluya. என்ன பயன்படுத்தின கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்தாம போவார்? मलाई प्रयोग गरेको परमेश्वरले तपाईलाई प्रयोग गर्नुहुन्न.
எனக்கு பாடல்களை தந்தவர், என்னை நேசிக்கிறவர், என்னோடு பேசுகிறவர் உங்களோட எப்படி பேசாம இருப்பார்? मलाई गीत दिने अथवा मलाई त्यो विजन, मलाई दर्शन दिने, मलाई वचन दिने परमेश्वर तपाईले दिनुहुन्न? நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். तपाईले यति मात्र गर्नुपर्छ, அவருக்கு கீழ்ப்படியுங்க. उहाँको आज्ञाकारी हुनु। ஒருவேளை யாராவது இன்னைக்கு ட்ராக் மாத்தி போயிட்டு இருக்கீங்களா? यदि कसैले तपाईले आफ्नो तरिका बदलाउनु இல்ல भएको இல்ல छ, நான் தெரியாம ஊழியத்துக்கு வந்துட்டேன், பேசாம நான் பழைய வீட்டு வேலைக்கே போறேன்னு போறீங்களா? म गल्तीले सेवकाईमा आएको छु, म रोजगारमा जान्छु भन्नुहुन्छ भने குறிப்பாக தேவ ஊழியர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்றவங்க ஒரு நாளும் உங்க வாயிலிருந்து என் வீட்டுல உள்ள பொருளாதார பிரச்சனையை சர்வை பண்ண முடியல, என்னால நிர்வாகம் செய்ய முடியலன்னு சொல்லாதீங்க. प्रभुको सेवकहरू जति पनि सेवकाई गर्नुहुन्छ तपाईहरु सबैलाई एउटा अनुरोध छ, कहिले पनि सेवकाईको क्षेत्रको कारणले गर्दाखेरि मेरो परिवारको अभाव भएको छ, कष्ट भएको छ, यी कुराले पुर्याउनु असम्भव भएको छ भन्ने शब्द नभन्नु होला। ஹல்லேலூயா हालेलुया। எனக்கு ரொம்ப சந்தோஷமான சில காரியம், சில நேரத்துல நம்மள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. कतिचोटि हामी यो कुरालाई पनि बुझ्नुपर्छ, हामीमा के नभए तापनि, நம்மள்ட்ட ஒண்ணும் இருக்காது, हामी केही नभए तापनि, நம்மட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். हामीमा केही छैन भन्ने कुरा पनि प्रभुले थाहा छ। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் पहिलो उहाँको राज्य र அவருடைய நீதியையும் தேடுங்கள். यहाँ स्पष्ट भनेको छ उहाँको धार्मिकताको खोजी, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். बाँकी सबै पछाडि आउँछ। கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். प्रभुले सबै थोक दिनुहुन्छ, ஏனென்றால் நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். किनभने उहाँद्वारा छानिएको अलग गरेको व्यक्ति हुनुहुन्छ तपाईँ। யோனா கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போனவன். योना परमेश्वरको आज्ञा पालन गरेन, परमेश्वरदेखि भागी भए। ஆனா நான்காவது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 4 पदमा यसरी भनेको छ, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். परमेश्वरले समुद्रमा ठुलो उरी बतास ल्याउनु भयो। அங்க என்ன நடந்துச்சு? यहाँ के भएको छ? அங்க வசனம் சொல்லுகிறது, वचनले यसरी भन्दैछ, அந்த கப்பல் உடையக்கூடிய அளவில சமுத்திரம் கொந்தளிப்பானது. त्यो पानी जस फुट्ने गरे अथवा त्यो बाछिने गरी उरी बतास आयो। கவனிங்க கவனிங்க, ध्यान दिनुस्, எல்லாம் பசின்னு நினைக்கிறேன். भोक लाग्यो कि? கொஞ்சம் டைம் தாங்க, एकछिन मात्र सकिहाल्छ। நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கு, एउटा राम्रो समयमा आएको छ, நல்ல ஒரு லீடிங் போயிட்டு இருக்கு. प्रभुको अगुवाई भइरहेको छ। ஆண்டவர் உங்களை இன்னைக்கு மறுபடியும் கட்டி எழுப்புவார். परमेश्वरले तपाईलाई फेरि पूर्ण निर्माण गर्न चाहनुहुन्छ। நீ இந்த நேரம் தயவு செஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க, உங்க ஸ்பான்சர், உங்க ஸ்தாபனம், உங்க என்ன ஏது ஒண்ணு யோசிக்காதீங்க. तपाईलाई सहयोग गर्ने तपाईँ कुन मण्डलीमा कुन ठाउँमा सेवाकाई गर्नुहुन्छ तपाईले सहयोग सबै कुरा एकछिन बिर्सिदिनु। இந்த வேலைக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. यो ठाउँमा प्रभुले ल्याउनु भएको एउटा उद्देश्य छ। விசுவாசிக்கிறீங்களா? तपाईँ त्यो कुरामा विश्वास गर्नुहुन्छ? அந்த யோனாவுக்கு ஒரு வழியை கொடுத்தவர் இன்னைக்கு நமக்கு ஒரு வழியை தருவார். योनाले प्रभुले एउटा बाटो खोलिदिनु भयो, त्यसरी हाम्रो निम्ति पनि प्रभुले बाटो खोल्नुहुन्छ। அங்க நடந்தது என்ன? यहाँ के भएको छ भन्दाखेरि, ஹalleluya, हालेलुया, 12வது வசனம் சொல்லுது, 12 पदमा यसरी भनेको छ, அவனே சொல்றான், योना आफै भन्दैछ, இந்த கொந்தளிப்புக்கு நான் தான் காரணம். यो उरी पतासको अथवा यो समस्याको कारण म नै हो। என்ன சொல்றான்? उसले के जवाब दिएको छ? இந்த கொந்தளிப்புக்கு நான் தான் காரணம், என்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டுருங்கன்னு சொல்றான். यो समस्याको कारण म नै हो, मलाई निकालेर समुद्रमा फ्याँकिदिनु। கொஞ்சம் கையை எடுத்து இப்படி வைங்களேன், आफ्नो हात छातीमा ரெண்டு राख्नु, கையை இப்படி வைங்களேன், दुईटै हात सकेपछि வைங்க 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 எல்லாரும் வைங்க. राख्नुस्। வச்சுட்டீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தேசம் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு நான் தான்ப்பா காரணம். यो देश बाँच्न नसकेको कारण चाहिँ म नै हो। சொல்லுங்க मुख खोलेर சொல்லுங்க. भन्नुहोस्, प्रभु म नै हो, यो देशलाई सुरक्षा अथवा प्रभु यो तपाईमा नआउनुको कारण चाहिँ म नै हो। இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு இந்த தேசத்துல வந்ததுக்கு நான் காரணம்னு சொல்லுங்க. यति ठुलो उरी पतास, यति ठुलो समस्या आउने कारण म नै हो। நீங்க நினைக்கிறீங்க இல்ல 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 நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறீங்க. तपाईँ सोच्नुहुन्छ म एकदम सही हो, म ठिक छु भन्नुहुन्छ। கொடுத்த அழைப்புல ஓடல மகனே. तपाईले प्रभुले बोलाउनु भएको त्यो बाटो छोड्नु भएको छ। நான் உன்னை தெரிந்து கொண்டது இதுக்காக இல்ல, मैले छानेको यसको निम्ति होइन। நான் உன்னை தெரிந்து கொண்டது ஒரு நோக்கம் உண்டு. प्रभुले बोलाउनु भएको एउटा उद्देश्य छ। நீ தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். आमाको कोखमा बनिनुभन्दा अगाडि नै मैले छानेको। உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். तिम्रो बारेमा ठुलो योजना मैले राखेको छु। நீ போடுகிற திட்டம் அல்ல, तिमीले बनाउने योजना होइन, உனக்காக ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். तिम्रो निम्ति एउटा योजना मैले राखेको छु। உன்னை கொண்டு அதை நிறைவேற்றுவேன். तिम्रोद्वारा त्यो पूरा गर्नेछु। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभुले भन्नुहुन्छ, எங்கிருந்தெல்லாமோ நேபாளுக்குள்ள மிஷனரிகள் வந்த காலம் முடிந்தது. विभिन्न ठाउँबाट विभिन्न राष्ट्रबाट प्रभुको प्रचारकहरू आउने समय अब खत्तम भयो। ஹalleluya. हालेलुया। 2021 இலிருந்து
2021 साल यो साल 2030க்குள்ள 2030 भित्र இந்த 10 வருட காலத்துக்குள்ள 10 वर्षको भित्रमा கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னு சொன்னா यदि परमेश्वरको आगमन ढिलो भयो भने கிறிஸ்துவுடைய வருகை இரண்டாவது வருகை இல்லாம இருந்துச்சுன்னா प्रभु येशूको दोस्रो आगमन ढिलो हुन्छ भने இந்த நேபாளுக்குள்ள இருந்து உலகம் முழுவதும் மிஷனரிகள் போவார்கள் नेपाल भित्रदेखि विश्वमा प्रचार गर्न निक्लिएको हो நேபாளிகள் உலகம் முழுவதும் மிஷனரியா போவாங்க नेपाल द्वारा नै अथवा यहाँको भित्रबाट नै विश्वभरि प्रचार गर्न निक्लिएको உலகம் முழுவதிலும் நேபாளி சபைகள் ஆரம்பிக்கப்படும் सबै राष्ट्रमा नेपाली मण्डलीहरु स्थापना भएको होस् ஆண்டவர் ஒருவரை விட மாட்டார் कसैले प्रभुले छोड्नु हुँदैन கடைசி ஆத்மாவட்டுக்கு अन्तिम मानिससम्म 3 கோடி ஜனங்களுக்கும் சுவிசேஷம் விளம்பப்படும் வரை 3.5 करोड मानिसहरुको अन्तिम मानिससम्म जबसम्म सुसमाचार पुग्दैन तबसम्म அவர் நம்மை விட போவதில்லை उहाँले हामीले छोड्ने அவர் छैन நம்மை விட போவதில்லை उहाँले हामीले त्याग्ने छैन சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல यो साधारण वचन होइन ஒவ்வொரு நாளும் प्रत्येक दिन உங்க சொந்த கண்களில நீங்க அதை பாப்பீங்க तपाईले आफ्नो आँखाले हेर्न पाउनुहुनेछ நீங்க யாரை ஃபாலோ பண்ணாலும் சரி जति मानिसहरुले तपाईले पछ्याउनु உங்க நண்பனா இருக்கலாம் तपाईको मित्र हुन உங்க सक्छ உறவினரா இருக்கலாம் तपाईको आफन्त हुन सक्छ அவர் ஒருவேளை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்திருக்கலாம் उनीहरु विदेशमा कमाउनले गएको छ होला இந்த 10 வருஷத்துக்குள்ள यो 10 वर्ष भित्र நேபாளிகள் உலகம் முழுவதிலும் சபைகளை ஸ்தாபித்திருப்பார்கள் नेपालीहरुद्वारा विश्वमा मण्डलीहरु स्थापना हुनेछ நேபாளிகளுடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவார் यो नेपालको मानिसहरुको सिंहले प्रभुले ठाडो पार्नुहुनेछ பல நேரங்களிலே धेरै समय நேபாளிகளை பல மாநிலங்களிலே பல தேசங்களிலே அங்கே ஒரு தவறு நடக்கும் பொழுது நேபாளிகளை பிடிப்பார்கள் कति राष्ट्रमा चाहिँ हाम्रो यहाँ अथवा नेपालको ठाउँको मानिसहरुलाई चाहिँ दोषमा भेटाउने गरिन्छ நான் பல தேசத்துல இது பார்க்கிறேன் धेरै राष्ट्रमा यात्रा गर्दाखेरि मैले देखेको छु குறிப்பாக இந்தியாவில் मुख्य रूपमा भारतमा ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே நேபாளிகளை பிடிப்பாங்க कुनै एउटा गल्ती काम आयो भने तुरुन्तै यहाँको मान्छेले पक्रिन्छ சில நேரத்துல நான் அதை கண்ணால பார்ப்பேன் ती समय समुदायको बीचमा काम गरेको कारणले हामीले சின்ன देखेका சின்ன छौं। சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து வந்துருவேன் सानो सानो सहयोग गरेर हामी त्यहाँबाट निस्किन्छौँ அவங்க உங்களுக்கு தெரியாதவங்களா இருக்கலாம் यदि तपाईले उनीहरुले चिन्नुहुन्न இந்தியாவுக்குள்ளால இருக்கக்கூடிய பல செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய நேபாளிகள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மிஷனரிகளாய் இந்த நேபாளுக்குள்ள வருவார்கள் भारतमा जति पनि विभिन्न कामहरुमा व्यस्त भएको मानिसहरु एक दिन न एक दिन प्रभुले विश्वास गर्नेछन् ग्रहण गर्नेछन् पास्टर भएर नेपाल भित्र आउनेछन् आमेन हालेलुया हालेलुया நீங்க இத மனசுல வச்சுக்கோ यो कुरालाई मनमा राख्नुहोस् வச்சு ஜெபிங்க प्रत्येक समयमा प्रार्थनामा सम्झिनुहोस् நீங்கள் போகாத கிராமத்துக்கு அவர்கள் போவார்கள் तपाई पुग्न नसकेको गाउँहरुमा उहाँहरु जानुहुनेछ நீங்கள் போகாத மாவட்டங்களுக்கு அவர்கள் போவார்கள் तपाई पुग्न नसकेको जिल्लाहरुमा उनीहरु जानेछन् ஆண்டவர் அப்படி अनेகரை இன்னைக்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் यसरी धेरै जनाले प्रभुले प्रयोग गर्दै हुनुहुन्छ आजको दिनहरुमा हालेलुया हालेलुया ஒரே ஒரு வசனத்தை படித்து நான் முடிக்க விரும்புகிறேன் अझै एउटा पद पढेर म अन्त गर्न चाहन्छु யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் योनालाई निकालेर समुद्रमा हालेपछि சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது समुद्रको त्यो चालहरुदेखि शान्त भएको थियो 17வது வசனம் 17 पद யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் योनालाई निल्नलाई परमेश्वरले ठुलो माछालाई तयार गर्नु भएको அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார் त्यो माछाको पेट भित्र योना 3 रात 3 दिन रहे இரண்டாவது அதிகாரத்துல முதல் வார்த்தை சொல்கிறது दोस्रो अध्यायको पहिलो पदमा यसरी அந்த लेखेको छ மீனின் வயிற்றுக்குள் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் त्यो माछाको पेट भित्र रहेर योना परमेश्वरले पुकारा गर्दै ஜெபம் பண்றதுக்கு வேற இடம் இல்லையா प्रार्थना गर्न ठाउँै पाएन ஏன் உள்ள போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறான் किन त्यस्तो ठाउँमा गएर प्रार्थना गर्नु पर्यो கீழ்ப்படியாததுனால आज्ञा नभएको कारणले கீழ்ப்படியாததுனால मानेको नमानेको कारणले கீழ்ப்படியாம போனா यदि हामी आज्ञा मानेन भने சில நேரத்துல எங்கேயாவது ஒரு தேசத்துல உட்கார்ந்து அழுது கதற வேண்டி இருக்கும் कति ठाउँमा विदेशतिर गएर रुनु पर्ने समय आउँछ சில நேரங்கள்ல ஜெயிலுக்குள்ள இருந்து கதற வேண்டி இருக்கும் कति ठाउँमा अथवा जेलमा बसेर रुनु पर्ने अवस्था हुन्छ சில நேரங்களில நம்முடைய குடும்பத்தினரால நம்ம தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அனுபவம் வரும் परिवारदेखि हामीले तिरस्कार गरेको अवस्थामा हामी प्रार्थना गर्छौं காரணமே இல்லாமல் பழிப்பார்கள் बिना कारण उनीहरुले हामीले दोष दिन्छ ஒரு விஷயம் இருக்காது கோபப்படுவாங்க कुनै कारणले उनीहरु त्यसरी रिसाउँछ என்னன்னே தெரியாது உங்களை அவமானப்படுத்துவார்கள் बिना कारण तपाईले निन्दा गर्छन् अवमानित पार्छन् வீண் பழி சுமத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அதுதான் அந்த அனுபவம் அதத்தான் வசனம் சொல்லுகிறது அந்த அந்த சமுத்திரத்துக்குள்ள தூக்கி போடக்கூடிய அனுபவம்
ती समुद्रमा योनाले फेकेको कारण चाहिँ त्यही थियो कि उसले नगरे अथवा उसले जे निन्दा सहनु परेको थियो, जे गल्ती गरेको थियो, परमेश्वरले भनेको आज्ञाले उल्लङ्घन गरेको कारणले ती ठाउँमा गएर प्रार्थना गर्नुपर्ने। கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய உங்களுக்கு प्रभुको सेवाकार्य गर्ने तपाईहरुलाई एक कुरा भन्न चाहन्छु। ஒரு மிஷனரியாக நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். एउटा प्रचारकको रूपमा एक कुरा भन्न चाहन्छु। உங்கள் திறமையை ஊழியத்துல காட்ட வேண்டாம். तपाईले आफ्नो योग्यता प्रचारमा भन्दा पनि தயவு செய்து दया गरिकिन உங்க திறமை எங்களுக்கு வேண்டாம். तपाईको योग्यता हामीलाई चाहिएन। கர்த்தருக்கு தேவை உங்க திறமை அல்ல. तपाईलाई जे योग्यता छ त्यो प्रभुले चाहिँदैन। உங்களுடைய தகுதி, तपाईको जो समर्पणता यो कुरा चाहिँ प्रभुले चाहिन्छ। கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடிய அளவில் நீங்கள் தகுதிப்படுகிறீர்கள். प्रभुले तपाईले प्रयोग गर्ने त्यो सीमाना अथवा त्यो ठाउँसम्म तपाई आफूलाई समर्पण गर्नु अथवा आज्ञाकारी हुनु। யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. अरु कसैले पनि तुच्छ नठान्नु। யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. कसैले पनि हेला नगर्नु। யாருக்கு தெரியும் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடியவர் நாளைக்கு இங்க ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர் வந்து உட்காருவார். हुन सक्छ अथवा सानो काम गर्ने व्यक्तिले देशमा ठुलो प्रभुको दास भएर खडा गर्न सक्छ। எங்கேயோ ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை பார்த்துட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரி இங்க வந்து ஒரு போதகரா உட்கார்ந்திருப்பாங்க. कुनै ठाउँमा एउटा कामको अथवा रोजगारको निम्ति गएको ब्युटी पार्लरमा काम गर्ने एउटा दिदी बहिनीहरुले सेवाकाईमा आएर प्रभुको निम्ति ठुलो काम गर्न सक्छ। நமக்கு தெரியாது. हामीले त्यो कुरा थाहा हुँदैन। நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவ பியூட்டி பார்லர் வேலை பார்க்கறவ தானே. हामीले सोच्छौं उनीहरु यस्तो यस्तो ठाउँमा त्यो यस्तो काम गर्ने व्यक्ति हो। அவ ராத்திரி முழுசும் முழிச்சிருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி தானே. रातभरि जागेर राख्ने एउटा सुरक्षा गर्ने व्यक्ति हो। ஹோட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண பையன் தானே. होटलमा काम गर्ने गएको यहाँबाट। இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். प्रभु येशूको नाममा यो कुरा म भन्न चाहन्छु। जनवरी மாசம் 15ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையினால உங்களுக்கு சொல்லுகிறேன். जनवरी 15 तारिख यो समयमा तपाईले एक प्रभुको वचनद्वारा उत्साह दिन चाहन्छु। ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயுசை தருவார். परमेश्वरले तपाईलाई दीर्घायु दिनुहुनेछ। ஒரு கொரோனா இல்ல. कुनै कोरोना छैन। இன்னும் நிறைய வரும். जति पनि आए तापनि இன்னும் நிறைய பாப்பீங்க. अझै धेरै हामीले हेर्नु बाँकी नै छ। ஆனா எனக்கும் உங்களுக்கு மரணம் கிடையாது. तर तपाई र मेरो जीवनमा मृत्यु छैन। ஏன்னா அவர் நமக்காக முன்குறிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கு. उहाँले हाम्रो निम्ति तयार गर्नुभएको त्यो दिन छ। நாம போயிருக்கணும், இந்த கொரோனால போயிருக்கணும். यदि जाने नै हो भने यो कोरोनामा जानु पर्छ। சகோதரனே, मेरो प्रिय प्रभुको दास அருமையான பாஸ்டர்ஸ், जति पनि पास्टरहरु हुनुहुन्छ, ஏன் நம்மள उயிரோட வச்சிருக்காருன்னா किन प्रभुले हामीलाई अझै जीवित राख्नु भएको छ? இந்த 3 கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாக வேண்டும். अझै 3.5 करोड मानिसहरूले हामीद्वारा सुसमाचार எப்போதும் पुग्छ। எப்பவுமே மீடியா பீப்பிள ரொம்ப நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? हर समय यो भिडियोमा सेवाकार्य गर्ने प्रभुको दासले मैले धेरै माया गर्ने कारण चाहिँ நாம போக முடியாத ஒரு இடத்துக்கு மீடியா போயிடும். हामी पुग्न नसकेको ठाउँमा पनि मिडिया पुग्छ। சில இடத்துக்கு நம்ம போக முடியாது. कति ठाउँहरुमा हामी जान सक्दैन। ஆனா அங்க மீடியா போயிடும். तर त्यो ठाउँमा उनीहरुले हेर्न पाउँछ या सुन्न पाउँछ। அத லிங்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யூடியூப் லிங்க் போயிடும். युट्युब लिंक सबै ठाउँमा पुग्न सक्छ। தப்பானதும் போகும். गल्ती कुरा पनि भइरहेको छ। ஆனா சரியான சத்தியம், சரியான சுவிசேஷம் போய் ஒருத்தருடைய இதயத்துல விழும் பொழுது அது ஒரு பெரிய சுவிசேஷமாய் மாறுகிறது. सही प्रकारको सुसमाचार, सही प्रकारको कुरा जब एक जनाको बीचमा गएर पुग्छ त्यो ठुलो परिवर्तन ल्याउँछ। அது ஒரு பெரிய ஒரு மகிமையாய் மாறுகிறது. यो ठुलो महिमा परमेश्वरको निम्ति हुँदछ। இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது 2 காரியம். आज प्रभुसँग हामीले माग्न आएको दुईटा कुरा। எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கீழ்ப்படியலையோ ஒப்பு கொடுங்க. जुन जुन विषयमा प्रभुको आज्ञा उल्लङ्घन गर्नुभएको त्यसमा क्षमा माग्नु प्रभुको आज्ञा हुनु। ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். अर्को एउटा कुरा म भन्न चाहन्छु। ஒரு பெரிய கம்பெனி, एउटा ठुलो कम्पनी थियो। அந்த கம்பெனிக்குள்ளால நீங்க போய் ஒரு வேலையில ஜாயின் பண்றீங்க. त्यो कम्पनीमा तपाई गएर काम सुरुवात गर्दाखेरि 100 பேர் வேலை செய்றாங்க. 100 जना रोजगारीहरु छ। அங்கே ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க. त्यहाँ सबैलाई हाजिरी गर्ने एकजना व्यक्ति छ। அட்டெண்டருக்கு என்ன வேலை? उसलाई के काम छ? பாத்ரூம் க்ளீன் பண்ணணும், टोयलेट सफा गर्न पर्छ कि? தரை க்ளீனா இருக்கணும், भुइँ सफा हुनु पर्छ कि? டீ போட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். चिया बनाउने हो कि? அந்த எஜமான், அதாவது அந்த ஜெனரல் எம்டி, மேனேஜிங் டைரக்டர் வந்தோட போய் பேக் வாங்க வேண்டியிருக்கும். यसको आयोजक आउने बित्तिकै उसको सबै कुरा स्याहार्नु पर्ने र उसलाई सहयोग गर्नुपर्ने कुरा हुन्छ। இது யாருடைய வேலை? यो कसको काम हो? அட்டெண்டருடைய வேலை. यी सबै अटेन्डेन्टको व्यक्तिको काम हो। இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். सबैले आफ्नो आफ्नो काम दिएको हुन्छ। கொஞ்சம் கவனிங்களேன். ध्यान दिएर सुन्नुहोस्। அதே போலதான் கர்த்தருடைய தோட்டத்துல ஊழியம் செய்யக்கூடிய நமக்கு त्यसरी नै परमेश्वरले हामीले पनि आफ्नो आफ्नो कर्तव्य जिम्मेवारीहरू दिनुभएको छ। பரிசுத்த ஆவியானவர் உங்களை ரீசார்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறார். पवित्र आत्माले तपाईले तयार गर्दै हुनुहुन्छ। 20 பாயிண்ட்ல தான் உட்கார்ந்திருந்தீங்க. हामी 20औं विषयमा बसेको थियौं। எதேசம் 80-85 பாயிண்ட் வந்துருச்சு. लगभग 80-85 सम्म हामी पुग्यौं। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நில்லுங்க. तपाईले प्रभुले जे बोलावट दिनुभएको छ त्यसमा स्थिर हुनुहोस्। வொர்ஷிப் பண்ண தெரியுமா? तपाईले आराधना गर्न आउँछ भने, வொர்ஷிப் நடத்த தெரியுமா? तपाईले आराधना राम्रोसँग गर्नुहुन्छ भने, நீங்க ஒரு வொர்ஷிப் லீடரா? तपाई आराधना गर्ने नेतृत्व गर्नुहुन्छ भने நில்லுங்க.
त्यसमा स्थिर हुनुहोस् அந்த ஆராதனையை கொண்டு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். यी द्वारा प्रभुले काम गर्नुहुन्छ நீங்கள் ஒரு சபை ஊழியத்தில் சபையில் உள்ள ஒரு மேய்ப்பனா போதகரா मण्डलीको निम्ति तपाई गोठाला हुनुहुन्छ भने ஆமென் அந்த அழைப்புல நில்லுங்க. त्यसैमा स्थिर बस्नुहोस् சில பாஸ்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கிறீங்க. कति पास्टरहरू यहाँ हुनुहुन्छ நான் தான் பாட்டு பாடுவேன், म नै गीत गाउँछु நான் தான் worship நடத்துவேன், म नै आराधना लिड நான் தான் கொட்டடிப்பேன், म नै गीत म्युजिक बजाउँछु நான் தான் கீபோர்டு போடுவேன், म नै कीबोर्ड बजाउँछु நான் தான் கேமரா எடுப்பேன், क्यामेरा पनि म நான் தான் மெசேஜ் கொடுப்பேன். वचन पनि म आफै दिन्छु அது நீ வீட்லயே உட்கார்ந்து செய்யலாமே. त्यो घरमै बसेर गर्न सक्छ ஹalleluya. हालेलुया கர்த்தர் உங்களோட பேசுகிறார். प्रभु तपाईसँग बोल्दै हुनुहुन्छ எல்லாரையும் ஒரு மனமா ஐக்கிய நடத்தணும். मण्डलीमा भएको सबैसँग मिलेर काम गर्नलाई प्रभुको राज्यको निम्ति மோசேயை போலப்பட்ட ஒரு தலைவனை நான் இங்க பார்க்கிறேன். मोसा जस्तै हामी एउटा नेतृत्व हाम्रो जीवनमा हुनुपर्छ ஹalleluya. हालेलुया மோசேவை குறித்து என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, मोसाको बारेमा विभिन्न कुराहरू भन्दै थिए ஆனா அவரை பத்தி கவலைப்படவே இல்லை. मोसाले त्यसको ध्यानै दिएन மோசே இடத்துல குறை இல்லையா? मोसाकोमा गल्ती थिएन र ஆனால் கர்த்தர் அவனை பயன்படுத்துவதற்காக தகுதிப்படுத்தினார். त्यति भुल गल्ती मोसाको जीवनमा भए तापनि मोसाले परमेश्वरले प्रयोग गर्नलाई त्यो समर्पणता उसले दिएको थियो ஹalleluya. हालेलुया இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். अब हामी प्रार्थना गर्नेछौँ இந்த நேரத்துல நம்முடைய அருமையான இந்த 13 மாவட்டத்துல அந்த மேப் இங்க வரும். अहिले हामी प्रार्थनामा जानेछौँ यो म्याप अगाडि हामी समातेर प्रार्थना गर्नेछौँ ल्याइदिनलाई म अनुरोध गर्न चाहन्छु तलबाट மேப் கொண்டு तल இட்ஸ் ஓகே. கவனிங்க, ध्यान दिनुहोस् நாம ஜெபிக்கும் பொழுது हामी प्रार्थना गर्दाखेरि கவனிங்க, ध्यान दिनुहोस् இந்த நேரத்துல यो समयमा உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நீங்க நிக்கும்போது तपाईलाई दिएको त्यो गोलाघाटमा स्थिर भएर கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். प्रभुले हामीले प्रयोग गर्नुहुन्छ அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். उहाँले उहाँको निम्ति प्रयोग गर्नुहुन्छ உங்களுக்குள்ள சில குழப்பத்தோட நீங்க இங்க வந்திருக்கலாம். तपाईले भिन्न भिन्न கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. 10 நிமிடம் அதிகம் ஆனாலும் நம்ம ஒன்றும் இதாகிறது இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். सकिन आउँदैछ எஸ் ப்ளீஸ். நல்லா கவனிச்சிடுங்க. ஏன்னா இந்த இது மாதிரி நம்ம சேருவதற்குள்ள வாய்ப்பு கிடைக்கல. यस्तो बेला आउने मौका हामीले पाएको थिएन ஒரு ஆன்லைன் ப்ரோகிராம்ல ஒரு ஜூம்ல நமக்கு வந்து அந்த உணர்வு கிடைக்கல, உணர்ச்சி கிடைக்கல. अनलाइन संगतिमा त्यो एउटा उपस्थिति हामीले थाहा पाएको थिएन சோ நம்ம இங்க வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியத்துக்காக. हामी यहाँ बेला भएको ठुलो योजनाको निम्ति நீங்க எல்லாரும் எழும்பி அந்த மேப்புக்கு கை காமிச்சு இந்த மூன்றாவது மாநிலத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது जब हामी सबै प्रार्थना भक्ति साथ यो तेस्रो प्रदेशको निम्ति अथवा 13 वटा जिल्लाको निम्ति तपाईले आफ्नो हात पसारेर प्रार्थना गर्नुहुन्छ கர்த்தர் உங்களோடு பேசுவார். प्रभु तपाईसँग बोल्नुहुन्छ நாங்கள் ஜெபிக்கும் பொழுது हामी प्रार्थना गर्दाखेरि ஆண்டவருடைய கரம் प्रभुको हात राजुले म உங்க எல்லாருடைய கரங்களும் இது இருக்கணும், இங்க தான் இருக்கணும். तपाईले आफ्नो हात अगाडि पसार्नुहोस् प्रार्थना सहित कि प्रभु यो तेस्रो प्रदेशमा अथवा यी 13 वटा जिल्लामा இங்க 13 மாவட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ 13 वटा जिल्लाको नाम दिएको தயவு छ செஞ்சு நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பெயர் சொல்ல प्रत्येक जिल्लाको नाम भनेको बेलामा எல்லாரும் ஜெபிக்கணும். सबै मिलेर हामी प्रार्थना गर्छौं உங்களுடைய கரங்கள் இங்க நீட்டப்படணும். तपाईले आफ्नो हात पसार्नुहोस् முதலாவதாக सबभन्दा पहिलो பக்தபூர் மாவட்டத்துக்காக ஜெபிக்க போகிறோம். भक्तपुर जिल्लाको निम्ति हामी प्रार्थना எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னா போதும். गर्छौं सबै मिलेर एक शब्दमा प्रार्थना இந்த गर्छौं பக்தபூர் மாவட்டத்துக்குள்ள यी भक्तपुर जिल्ला भित्र இயேசுவின் சுவிசேஷம் கொண்டு செல்வதற்கு प्रभुको सुसमाचार पुग्नलाई இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுகிறோம். भएको बाधाहरूलाई हटाउँ இயேசுவின் நாமத்தினாலே, येशूको नाममा நம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே तपाईको पवित्र रगतले இந்த பக்தபூர் மாவட்டத்துக்குள்ள भक्तपुर जिल्ला भित्र உங்க இரத்தத்தினால ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். प्रभु येशू तपाईको रगतले धुनुहोस् தயவு செய்து எல்லாரும் இதுக்கு நேரா கைகளை காட்டுங்க. நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பெயரை சொல்றேன். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. சித்துவான் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம், ஜாதிக் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம், டோலக்காவுக்காக ஜெபிக்கிறோம், காட்மண்டு பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம், காட்மண்டு மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த காட்மண்டுக்குள்ளால தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள், பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் சுத்தரித்து ஜெபிக்கிறோம். காவரே மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம்.
லலித்பூர் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். பக்வான்பூர் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். நுவாகோட்டுக்காக ஜெபிக்கிறோம். ராம்சேர் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ருஷுவாவுக்காக ஜெபிக்கிறோம். ருஷுவா சிந்துலி மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். சிந்துபால் சோக்குக்காக ஜெபிக்கிறோம். மூன்றாவது மாநிலம் 13 மாவட்டங்கள் இந்த 2021ஆம் ஆண்டு இந்த 15ஆம் தேதி ஜனவரி மாசம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால சொல்லுங்க. पिता पुत्र पवित्र आत्माको नाममा यी 13 மாவட்டங்களும் यी 13 जिल्लामा இயேசுவின் இரத்தத்தினால இயேசுको रगतले சுத்திகரிக்கப்படட்டும். पवित्रता भएको ஒரு ரீசார்ஜ் உண்டாகட்டும். जागृति आएको இங்கே ஊழியம் செய்யக்கூடிய यी सबै जिल्लाहरुमा सेवा गर्ने प्रभुको दासहरुलाई ஒவ்வொரு போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். प्रत्येक पास्टरको निम्ति हामी ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். प्रत्येक मण्डलीको निम्ति हामी ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். तपाईको सेवा गर्ने प्रत्येक दासहरुको आवश्यकताहरु पूरा गर्नुहोस्. யாராவது இந்த இடத்துல நீங்க கண்ணீர் விட்டு கதறணும்னு அழுதுருங்க. यदि तपाई प्रभुमा रुन चाहनुहुन्छ भने प्रभुमा प्रार्थना गर्नुहोस्. உங்க கண்ணீர் வீணா போகாது. तपाईको आँसु बहुमूल्य हुनेछ. कண்ணீர் வீணா போகாது. तपाईको आँसु बहुमूल्य हुनेछ. நீங்க வடிக்கிற அந்த ஒரு சொட்டு கண்ணீரை தேசக்கு நிமித்தி வந்தாலும் கரங்களில் ஏந்துவதற்கு என் ஆண்டவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே இந்த நேரத்திலேயும் கூட Gospel for Nepal ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்கிறோம். 77 மாவட்டங்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல எடுக்கிற முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இன்றைக்கு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு போதகர்களின் மேல, ஒவ்வொரு சகோதரிகளின் மேல, ஒவ்வொரு சகோதரர்கள் மேல, இந்த மீடியா மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய எங்கள் சகோதரர்கள் எல்லார் மேலையும் உம்முடைய பரிசுத்த அபிஷேகம் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உங்க மகிமை, உங்க மகிமை, உங்க மகிமை, உங்க மகிமை. ஆண்டவரே இந்த 13 மாவட்டங்களிலும் நீ பொறுப்பெடுத்துக் கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ரீசார்ஜ் நேபாளுக்காக பிரயாசப்பட்ட பாஸ்டர் தீபக்குக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் சுஷில் பாண்டாவுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் ராஜேஷ் பாண்டாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜிஎஃப்என் குடும்பத்திலிருந்து ஊழியம் செய்யக்கூடிய எல்லா போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் கிஷோருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் எங்களுக்கு பதில் தந்ததுக்காக நன்றி. சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை தாங்க. இன்னைக்கு பெற்றுக்கொண்ட வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள ஒரு புதிய ரீசார்ஜ் தந்திருப்பதற்காக நன்றி. குறிப்பாக இந்த இடத்துல என்னுடைய ஊழியம் எது என்று தெரியாமல் குழம்பி வந்த 3 பேரை கர்த்தர் தொட்டிருக்கிறார். ஒருவர் போதகராய் இருக்கிறார். ஏற்கனவே சபை போதகர். ஏகദേശம் 2 வருட காலம் அவர் குழம்பிக் கொண்டிருக்கிறார். நான் செய்யற ஊழியம் சரிதானா? நான் போகிற பாதை சரிதானா? அருமை போதகரே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறார். கொடுத்த அழைப்புல இருக்கிற இடத்துல அந்த சபையில ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். எங்கே மாறி போயிடாதீங்க. அநேகருக்குள்ள இந்த குழப்பங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம்.